கொஞ்சம் காத்திருங்கள். எவ்வளவு பேர் வந்திருக்கா சொல்லுங்க. ஃபேஸ்புக் வழியாக இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். திஷாந்தி வணக்கம், வாங்க. 17 பேர் சார்ந்திருக்கு, 18 இருக்கிறாங்க நம்மளையும் சேர்த்து. ஓகே. இல்ல யாரெல்லாம் நியூ கலாத்ரூவா தெரியல. கேட்போம் நம்ம இன்னொரு ஒரு நிமிஷம் கேட்போம். 7 இப்பதான் இருந்திருக்கு. இப்போ ஒரு கேட்க ஆரம்பிக்கலாம்னா ஆரம்பிங்க. அனைவருக்கும் வணக்கம். இணைந்தவர்கள் அனைவர்களுக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இதில் நீங்கள் இப்போ யார் யார் புதுசா சேர்ந்திருக்கிறீர்கள் என்று அந்த கை தூக்குற இதை நீங்க அனுப்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க சாட்லயோ நீங்க அன்மியூட் பண்ணியும் நீங்க சொல்லலாம். யாரு முதல் தடவை இன்னைக்கு இணைந்திருக்கிறீங்க? யாராவது இன்னைக்கு முதல் முறையாக சகஜ தியான இணையதள வகுப்புல நீங்க இணைந்திருக்கிறீங்களா? ராஜாங்கிறவரு கை தூக்கி இருக்கிறாரு. நன்றி ராஜா அவர்கள். அதே போல் பிரீத்தான்றவங்க கை தூக்கி இருக்கிறாங்க. 2 பேருக்கு கை தூக்கி இருக்கிறார்கள். வேற யாராவது புதிதாக இணைந்திருக்கிறீர்களா? முதல் தரையாக ஓகே. ராஜா சார், பிரீதா மேடம் நேப்ல இருக்காங்க. ஏஜேன்னு சார், ஏஜேன்னு ஒரு பேர்ல இருக்கு. நீங்க அன்மியூட் பண்ணிக்க சொல்றீங்களா? முதல் தடவை பண்ணிருக்கிறீங்களா? அதே மாதிரி தவமணி சார், அவரோட நம்பர் ஆல்ரெடி இருக்கிறாங்க. விஜயலட்சுமி மேடம், சஹஜோகினி, மிஸ்டர் நமசிவாயம் ஜுவராஜ் அவர் வந்து இது 3வது 4வது கிளாஸ். சரிங்க மேடம். புனிதா மேடம் இருக்கிறாங்க. அவங்களும் வந்து 2வது 3வது கிளாஸ். அப்புறமா உதயகுமார் சார் வணக்கம். வணக்கம். வணக்கம், வாங்க. ஹலோ, யாழ்ப்பாணத்திலிருந்து உதயகுமார் சார் வந்து இப்போ ஒரு 1 மந்த் ஃபாலோ பண்றேன். ரொம்ப மகிழ்ச்சி. வேற யாரும் நியூவா வந்திருக்கா? பிரிந்தா கை தூக்கி இருக்கிறவங்க 2 பேர் தூக்கி இருக்கிறாங்க. இணைந்தவங்க கொஞ்சம் கை தூக்கிக்கலாம். இல்லைன்னா நீங்க சாட்லயும் அன்மியூட் பண்ணி சொல்லலாம். புதிதாக இணைந்திருக்கீங்க. முதல் தடவை சிருஷ்டி. ஹலோ ஹலோ, புதுசு புதிய சிருஷ்டி. ஸ்ரீலங்கால இருந்து அனுஜன். வெல்கம் அனுஜன். நேத்து பேசினார் என் கூட. பேசுறாங்க அவங்க. யார் பேசுறீங்க? சிருஷ்டி மேடம் பேசுறாங்க. அப்துல் ஹமீத் சார் இப்ப ஜாயின் பண்றாரு. ராணி சீதாராமன் ஜாயின் பண்றாங்க. அவங்க ஸ்ரீலங்கால இருந்து 2 பேரும். அப்துல் ஹமீத் போன சண்டே தான் ஃபர்ஸ்ட் டே வந்தாரு. 2 பேர் கை காட்டியிருக்காங்க, ராஜா அண்ட் பிரீதா. இதுல என்னன்னு சொன்னா நிறைய புது நேம்ஸ் இருக்கு. பட் அவங்க நமக்கு சொன்னாதான் ஃபர்ஸ்ட் டைமா அப்படின்னு சொன்னாதான் நமக்கு தெரியும். நீங்க ஃபர்ஸ்ட் டைம்னு சொன்னா நம்ம உங்களுக்கு அந்த ஆன்ம விழிப்புணர்வு முதல் தடவை கொடுக்கறதுக்காக உங்களை ஒரு
தனியான ஒரு சைட் ரூமுக்கு உங்களை அழைத்து செல்லலாம். எனவே தயவு செய்து உங்கள் அந்த கை சிம்பலை காட்டி அல்லது உங்கள் மைக்கை ஆன் பண்ணி தயவு செய்து அறிய தாருங்கள் இது முதல் வகுப்பா உங்களுக்கு என்று. நன்றி. வெல்கம் அப்துல் ஹமீத். நன்றி. ஜனனி வந்திருக்கா, அவ சைஜோகினி. பட் நன்றி, வணக்கம். அது நான் பேசுறது கேக்குறதா சார்? எனக்கு கேக்குறது. கேக்குறதா? உங்க மேடம் ராணி சீதாராமன் மேடம் அவங்களும் கை தூக்கி இருக்கிறார்கள். 3 பேர் கை தூக்கி இருக்கிறார்கள். மேலும் ஃபேஸ்புக்கில் விஜயராணி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம். அவங்களும் தொடர்ந்து நமது வகுப்பை பின்பற்றுகிறார்கள். சரஸ்வதி அவர்கள் வணக்கம். சரோஜினி நடேசன் ஸ்ரீலங்கால இருந்து ஜாயின் பண்றாங்க. வணக்கம் சரோஜினி. நம்ம வந்து குயிக்கா டிசைட் பண்ணணும். சரோஜினி நடேசன் இதுலயும் வந்திருக்காங்க. நியூ பீப்புள் சைட் ரூம் கொண்டு போங்க. தட்ஸ் பெஸ்ட். ஓகே. சோ யார் சைட் ரூம் கொண்டு போறது? புது நேம்ஸ் கொண்டு போங்க. ராஜா, பிரீத்தி, ராணி, ஸ்ரீதரன், அனோஜன், பிருந்தா, தாமோதரன். நியூவா? தாமோதரன், தவமணி, பிருந்தா கூட. தவமணி, ஜனனி. ஜனனி சர்ஜியோகி. ஓகே. ஸோ ஜனனி மேம், உங்களோட பேருல SY ரீநேம் பண்றீங்களா உங்களோட பேருக்கு பின்னால? Sure, auntie. Just much. Thank you. ஜனனி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you. யார் தெரியாது? புனிதா நீங்க நியூவா? பிகாஸ் இன்னொரு புனிதா இருக்கிறாங்க, யாருன்னு தெரியல. ஆமா மேம். புனிதா நியூவா? சிருஷ்டி. இல்ல மேடம், நான் லாஸ்ட் கிளாஸ் ஜாயின் பண்ணினேன். சரி, நீங்க இங்க இருங்க. மற்ற சிருஷ்டி நியூ. ஓகே, யா, சிருஷ்டி நியூ. குமார் நியூன்னு நினைக்கிறேன். யாரோ தம்மினின்னு ஒரு புது பேர் வந்திருக்கு. தமினி. ஜனனி இல்லையா? இல்ல, கடைசியில தமினி என்று ஒரு ஆள் புதுசா இருக்கு. நீங்க புதுசு அது புதுசு. நீங்க சைட் ரூமுக்கு கொண்டு போங்க. ஸோ நான் வந்து இப்ப பிரீத்தா, ராஜா, ராணி, சீதரன் இவங்களை வந்து சைட் ரூமுக்கு இன்வைட் பண்ணியிருக்கிறேன். ப்ளீஸ் ஜாயின் பண்ணுங்க. உங்க இன்விடேஷனை அக்செப்ட் பண்ணி சைட் ரூமுக்கு ஜாயின் பண்ணுங்க. ஹலோ, நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு வந்திருந்தேன். நீங்க யார் பேசுறது? சரி, பிரீத்தா சைட் ரூமுக்கு வந்திருக்காங்க. ராஜா மற்றும் ராணி சீதரன், நீங்க இந்த சைட் ரூமுக்கு வர முடியுமா? வேற யார் ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் ப்ளீஸ் சொல்லுங்க. ரமணி தெரியுமா யார் ஃபர்ஸ்ட் டைமர்ஸ்? ஒவ்வொருத்தர சொல்லுங்க. ஐ ஹேவ் டு ஸ்டார்ட் ஆடிங். ஓகே, பிருந்தா தயவு செய்து சைட் ரூம்ல ஜாயின் பண்ணுங்க. தாமோதரன், தவமணி. 1 minute. ஹலோ, யார் கதைக்கிறீங்க? ஜெயஸ்ரீ மாதாஜி, ஜெயகிருஷ்ணன். சொல்லுங்க. அவங்க தவமணி ஒரு 1 month-ஆ வந்துட்டு இருக்காங்க. சோ அப்ப தவமணி இங்க இருக்கட்டும். தாமோதரன்
யாரு தெரிஞ்சா சொல்லுங்க. லலிதா மேம், ஜெயகிருஷ்ணன் சார், உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. நான் பேர் சொல்லியிருக்கேன். தாமோதரன் தெரியுமா? நான் பேசுறது கேக்குதா? தெரியல சார். கேக்குது கேக்குது. ஸோ தாமோதரனை கொண்டு போ சைட் ரூமுக்கு அலையுங்கோ. ஏஜே ஏஜே புதுசன் நினைக்கிறேன். யா தாமோதரன் கை போட்டிருக்கார். அனோஜன் சைட் ரூமுக்கு கொண்டு போங்க. நான் ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு வந்தேன் மேடம். அனோஜனா? ஆமா நீங்க அந்த ஆன்ம விழிப்புணர்வு எடுத்தீங்களா? ஆமா. சரி, அப்ப நீங்க இங்க இருங்க. எப்ப போன ஞாயிற்றுக்கிழமையா வந்தீங்க? ஆமா. சரி, நீங்க இங்க இருங்க. சோ அனோஜன் இங்க இருக்கட்டும் மெயின் ரூம்ல. புனிதா இங்க இருக்கட்டும், அவங்க இங்க வந்திருக்காங்க. சிருஷ்டிய சைட் ரூமுக்கு அலையுங்கோ. அனோஜன் வந்திருக்காருல்ல? அனோஜன் போன சண்டே ஜாயின் பண்ணியிருந்தாரா? எங்களுக்கு தெரியாது, பட் அவர் ஜாயின் பண்ணியிருந்தார். சிருஷ்டி, உங்க சைட் ரூமுக்கு இன்விடேஷன் வந்திருக்கு. தயவு செய்து ஜாயின் பண்ணுங்க. ப்ளீஸ் ஜாயின் சைட் ரூம். தாமினி நியூ பேரா இருக்கு, அவங்கள சைட் ரூமுக்கு அலையுங்க. தாமினி, நீங்களும் அந்த சைட் ரூம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ். மற்றது சரோஜினி நடேசன் மேம் அவங்க வந்திருக்கிறாங்க. ஸோ குமார் புதுசு என்று நினைக்கிறேன். ஸோ சைட் ரூமுக்கு அலையுங்க. குமார், தயவு செய்து உங்க இன்விடேஷனை அக்செப்ட் பண்ணி சைட் ரூமுக்கு வாங்க. சரோஜினி நடேசன் சைட் ரூமா? இல்ல அவங்க இங்க இருக்கட்டும், அவங்க வந்திருக்கிறாங்க. மற்றது தாமோதரன் கைவத்தி இருக்கிறார், புதுசு என்று நினைக்கிறேன். தாமோதரன் மேல டீல போங்க, மேல இருக்கு 4ஆவதா. கலா ஜனனிக்கும் கேட்டுக்கோங்க. நீங்க சைட் ரூம்ல அவளோட பீப்பிள்லாம் இருக்காங்க. தாமோதரன் சார் சைட் ரூம் இன்விடேஷனை அக்செப்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. குமார் யாரு? அவங்க புதுசு நினைக்கிறேன். ஜனனியோட ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்க. ஜனனி கலாவோட டாட்டர். ஸோ அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க, அவங்களுக்கு சைட் ரூம். ஜனனி, நீங்க சைட் ரூம்ல நீங்க கொண்டு வந்த ஆக்களோட போறீங்களா சைட் ரூமுக்கு? ஷோர் ஆண்டி. ஓகே. ஸோ ஜனனி SY என்று எழுதி இருக்கிறாங்க, அவங்கள சைட் ரூமுக்கு அலையுங்க. அப்புறம் ஜனனி உங்க ஹஸ்பண்ட் பேர் மறந்து போயிட்டேன், அவரும் இருக்காருன்னு நினைக்கிறேன். சரி, ஜனனி அக்செப்ட் பண்ணுங்க. தாமோதரன் ஜாயின் பண்ணுங்க. குமார் ஜாயின் பண்ணுங்க சைட் ரூம். சார் எனக்கும் சைட் ரூம் போறேன். நான் ஸ்டார்ட்ல இருந்து ஃபெல்லோ அனுப்புறேன். அனோஜனா? ஆமா. அப்ப சரி, நீங்க போங்க சைட் ரூமுக்கு. திரும்ப வடிவா பாருங்க ஆன்மா விழிப்புணர்வு. ஆமாம், ஸ்டார்டிங்ல இருந்து சரண்டரா எல்லாம் பாருங்க. அனோஜன் சைட் ரூமுக்கு போகட்டும். பவனந்தி யாரு? பவனந்தி அவர் ஸ்ரீலங்கால தான் ஜாயின் பண்றார். அவர் ஒரு ஹோமியோபதிக் டாக்டர். ஓகே. இப்ப கண்ணால வந்து கொண்டிருக்கிறார். அப்புறம் குமார் யாரு? குமார் எனக்கு தெரியல. குமார் நீங்க சொல்லுங்க, நீங்க யாரு? நியூவா இல்ல நீங்க யாருன்னு சொன்னா நல்லா இருக்கும். ஒரு மைக்கே ஆன் பண்ணல. நீங்க சாட் பாக்ஸ்ல போட்டுருங்க, எங்களுக்கு தெரியும். ராணி ஸ்ரீதரன், நீங்க இங்க இருக்க போறீங்களா? சைட் ரூமுக்கு போறீங்களா? புது இந்த முதல் வகுப்பு வடிவா விளக்கமாக்கு இருக்கிறதுக்கு. இந்த ராணி ஸ்ரீதரன் தான் அன்றைக்கு என்னோட கதைச்சாங்க. போன்ல செல்ஃப் ரியலைசேஷன் கொடுத்தேன். பட் ரமணி, क्वेश्चन ஆன்சர் செஷன்ல எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸ்ல கூட்டி வந்துடுவீங்களா? क्वेश्चन ஆன்சர் செஷனுக்கு எல்லாரும் ஒருமிக்க வரலாம். ஓகே. இன்னும் யாராச்சும் சைட் ரூம் போகணுமா இல்ல சரியா? லலிதா தீதி, நீங்க போறீங்களா சைட் ரூமுக்கு? போகணுமா பாக்குறேன். இல்ல இதுல இருக்கமா பாக்குறேன்.
ஆஹா. கலா ஜனனிலாம் சைஜோகினிஸ் தான் அவங்கலாம். ஸோ தே ஆர் தேர். ஓகே. நீங்க லலிதா தீதி நீங்க சைட் ரூம் வர்றீங்களா, இங்க இருக்கீங்களா? நான் இங்கே இருக்கேன். ஓகே. மதனா தீதி? நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படி. ஆமா, நீங்க நீங்க டிசைட் இங்கே பண்ணுங்க. நான் கூட போனேன்னா போறேன். உங்களுக்கு நீங்க டிசைட் பண்ணுங்க. உங்களுக்கு தான் தெரியும். அவங்க ஆமா. ஓகே. ராணி தீதி, சீதா இப்ப நீங்க ஆக்களை கொண்டு வந்திருந்தீங்கன்னா நீங்க போறேன்டா, நீங்க கம்ஃபர்டபுள் நீங்க போலாம். இல்ல எனக்கு தெரிஞ்ச யாரும் இல்ல. நான் சொன்ன ஆள்லாம் வரல ஒண்ணும். சரி. மேலும் தாமோதரன் இன்னும் ஜாயின் பண்ணல சைட் ரூம். தாமோதரன் ஹலோ தயவு செய்து மேடம். join ஹலோ பண்ணுங்க. மேடம். ஆ, ஹலோ சொல்லுங்க மேடம். சொல்லுங்க ஹலோ. தாமோ. சொல்லுங்க ஹலோ. சார். சொல்லுங்க. யாரு பேசுறது? கேக்குதா மேடம்? தாமோதரன். தாமோதரன் தாமோதரன். பேசுறேன் மேடம். கேக்குது, நல்லா நல்லா கேக்குது. கேக்குதுங்களா? ம்ஹும். இது என்னுடைய கேக்குது. தேர்ட் கிளாஸ் மேடம். நான் ஜாயின் சைட்ல போனோமா இல்லை உங்ககிட்ட ஜாயின் பண்ணாது. 3வது கிளாஸ் அட்டன் பண்றேன். 3வது தரமா? நீங்க முதல் கிளாஸ் அட்டென்ட் பண்ணினீங்களா? 3ஆம் அந்த தேதி அட்மிட். ஆன்ம 3ஆம் தேதி. ஆமா விழிப்புணர்வு. மேடம். அப்படியே நீங்க இங்க இருங்க. ஓகே, தேங்க்யூ மேடம். ஓகே. ராணி சீதரன் நீங்க சைட் ரூமுக்கு வாரீங்களா? இன்விடேஷன் அவங்களுக்கு நான் விளக்கமா எல்லாம் சொன்னேன். ஆன்ம விழிப்புணர்வு எடுத்தாங்க. ஆனா இன்றைக்கு நீங்க போக விரும்பினா நீங்க போகலாம். மற்றும் இல்ல, நான் குமார். இங்க இருக்கிறேன். நீங்க சரி இருக்கிறீங்களா? சரி சரி. ஓகே. Okay. குமார் அவர்களே ஜாயின் பண்றீங்களா சைட் ரூம்? அவருக்கு வேணா chat boxல மெசேஜ் வச்சு பார்க்கணும் இல்லையா? பட் இங்க யாருமே இல்லையே இப்போ இந்த ஒரு மெயின் ரூம்ல. எல்லாருமே அங்க போயிட்டாங்க. சோ இன்னும் 24 பேர் இருக்கிறாங்க. இன்னொரு 24 பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க இந்த மெயின் ரூம்ல. அப்படியா? எனக்கு அவங்க காணவில்லையே. இருக்கட்டும். இத மற்றவங்க எல்லாம் சைட் ரூம். ரெகுலரா வந்தாங்க வாராங்க. சரி தீபக் சார், நான் வந்து சைட் ரூம் போயிடுறேன். நீங்க கண்டினியூ பண்றீங்களா? இப்ப நீங்க பிரசன்ட் பண்ணிருக்கீங்களா? நீங்க அதை ஸ்டாப் பண்ணுவீங்களா ஷேர் பண்றத? 1 minute. ராணி சில்டன் இருக்காங்க இங்க இல்லையா? போல அவங்க. இல்ல அவங்க தான் போன்ல நான் வடிவ கதைச்சேன். அவங்களோட செல்ஃப் ரியலைசேஷன் கொடுத்தேன். சரி, என்னையும் சைடுல போட்டுருங்க. அதாவது கேட்டானா எனக்கு சொல்ல முடியும். என்ன பேசினா தெரியாது எனக்கு. அதனால அவளுக்கு தான் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் நியூ கமர்ஸ்க்கு இல்லையா? ஸோ என்ன சைடு ரூம்லேயே போட்டுருங்க. ஸோ லலிதா தீதி சைட் ரூமுக்கு அலையுங்கோ. அவர் ஆல்ரெடி இங்க போயிட்டாருன்னு நினைக்கிறேன். இல்லையே, இங்க இருக்காரு நினைக்கிறேன். யாரு? வினய் சார். ஹோஸ்ட் இருக்கார் தானே? வினய் சார் அங்க போயிட்டாரு. ஆமா, இது வேற ஒரு பக்கத்துல கேட்டு பாருங்க அவர்ட்ட. அப்ப இப்ப இருங்க தீதி. ஓகே. You mean to be here? ஓகே ஓகே ஓகே. ஆமா. Okay. So okay, Start so we'll பண்ணலாமா? start. சரி. இன்றைக்கு இணைந்திருக்கிற அனைவருக்கும் எங்களை சஹஜோகா சார்பில் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். சிலர் இன்றைக்கு 2வது வகுப்பாக வந்திருக்கிறீர்கள். சிலருக்கு 3, 4 என்று வந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு நேரம் சிறிது குறைவாக இருக்கின்றனால் நாம் எல்லோருக்கும் ஏத்த மாதிரி தியானத்துக்கு சென்று இன்று முதல் சக்கரத்தை பற்றி சிறிது தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு நாம் ஸ்ரீ மாதாஜி அவர்களின் சொற்பொழிவை கேட்டு இந்த வகுப்புக்கு நாம் முடிவுக்கு வருவோம். இப்பொழுது நாம் தியானத்துக்கு ஆரம்பிக்க நாம் தயார் செய்து கொள்வோம். நீங்கள் அனைவரும் நாற்காலியிலோ அல்லது நிலத்திலோ வசதியாக அமர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஃபோன் எல்லாமே நீங்க கொஞ்சம் மியூட்ல வைத்திருங்கள். இப்பொழுது நாம் நம்மளுடைய வகுப்பை இப்பொழுது ஆரம்பித்துக் கொள்ளலாம். நீங்கள் முதல் வகுப்பில் பார்த்திருந்த மாதிரி நமக்குள்ளே 3 நாடிகள், 7 சக்கரங்கள், நமக்குள்ளே இந்த முக்கோணத்தில் உள்ள குண்டலினி சக்தி என்பது இருக்கின்றது. நாம் சமநிலை செய்த பிறகு நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கும் சக்கரம் முதல் சக்கரமான குண்டலினி சக்கரம் ஆகும்.
இப்பொழுது நம் இரு உள்ளங்கைகளையும் மடிமேல் வைத்துக் கொள்வோம். ஆகாயத்தை பார்த்த மாதிரி நாம் இப்பொழுது சமநிலையில் ஆரம்பிக்க போகின்றோம். கண்களை நீங்கள் மூடிக்கொள்ளலாம். நம்மளுடைய கவனத்தை நமக்கு உள்ளே எடுத்து செல்லவும். நம்மளுடைய மூச்சை, நம் கவனத்தை நாம் மூச்சுக்கு எடுத்து செல்வோம். எப்படி காற்று நம் நுரையீரலுக்குள் சென்று வெளியே வருகிறது, மெதுவாக நாம் மூச்சை உள்ளே எடுத்து சிறிது நேரம் வைத்திருந்து மறுபடியும் மூச்சை வெளியேற்றலாம். நம் கவனம் நம் மூச்சில் காற்றில் செல்லும் பொழுது தானாகவே நம்முடைய கவனம் நமக்கு உள்ளே செல்லுகிறது. இப்பொழுது சமநிலை செய்ய போகின்றோம். முதலில் நாம் இடது உள்ளங்கையை மடிமேல் வைத்துக்கொண்டு வலது உள்ளங்கையை பூமி தாயில் வைத்திருப்போம். நாற்காலியில் அமர்ந்திருக்கிறவர்கள் பூமி தாயை நோக்கி தங்களது வலது கையை வைத்துக் கொள்ளலாம். இப்பொழுது நாம் மிக பணிவுடன் பூமி தாயிடம் நாம் கேட்போம். பூமி தாயே, தயவு செய்து எனது, நீங்கள் மனதுக்குள் சொன்னால் போதும், சத்தமாக சொல்ல தேவையில்லை. பூமி தாயே, தயவு செய்து என்னுடைய இடது நாடில் இருக்கும் அனைத்து எதிர்மறை சக்திகளை முற்றிலும் வெளியெடுத்து தங்களுக்குள் ஈர்த்து கொள்ளுங்கள். குண்டலினி தாயே, என் கடந்த கால எண்ணங்களை முற்றிலும் வெளியெடுத்து பூமி தாய்க்கு செலுத்தி விடுங்கள். என் இடது நாடியை முழுமையாக சுத்தகரியுங்கள். இந்த படியில் நமது தாய் சக்தியான குண்டலினி சக்தி மூலம் இடது நாடி, அதாவது கடந்த காலத்தினால் பாதிக்கப்படும் இடது நாடியில் இருக்கும் அனைத்து எதிர்மறை சக்திகளையும் சுத்தகரிக்கப்பட்டு பூமி தாய்க்கு செலுத்தப்படுகிறது. இதனால் நம் இடா நாடி சுத்தகரிக்கப்படுகின்றது. இடது உள்ளங்கையில் குளிர்ந்த நுண்ணதிர்வுகளும் லேசான உணர்வும் சுத்தகரிக்கும் போது நமக்கு உணரலாம். இப்பொழுது நாம் சமநிலையில் அடுத்த படியில் வலது நாடியை நாம் சுத்தகரிக்க இருக்கின்றோம். வலது உள்ளங்கையை மடிமேல் வைத்துக் கொள்ளுங்கள். இடது உள்ளங்கையை
ஆகாயத்தை நோக்கி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த படத்தில் உள்ள மாதிரி 2வது படி. இப்பொழுது நாம் ஆகாய தத்துவம் மூலமாக இடது நாடியை நாம் வலது நாடியை நாம் சுத்தகரிக்க நிற்கின்றோம். குண்டலினி தாயே, தயவு செய்து இதனுடைய வலது நாடியை முழுமையாக சுத்தகரித்து அனைத்து அதிகமான வெப்பத்தையும் எதிர்மறை சக்திகள் அனைத்து வாதாக்கள் தோஷங்கள் முற்றிலும் வெளியெடுத்து ஆகாயத்துக்கு செலுத்தி விடுங்கள் தாயே. எனது எதிர்காலத்திலிருந்து வரும் எண்ணங்களும் அதிக திட்டமிடுக்கும் குணத்தையும் முற்றிலும் வெளியெடுத்து ஆகாயத்துக்கு செலுத்தி விடுங்கள். நாம் மனமாற முழு மனதுடன் நாம் 2வது படியை செய்யும் பொழுது என்ன ஆகின்றதுனால், வலது நாடியில் இருக்கும் அதிக வெப்பத்தை நாம் குண்டலினி தாய் உதவியால் முற்றிலும் வெளியே எடுத்து அது ஆகாயத்துக்கு செலுத்தப்படுகின்றது. இதனால் நாம் வலது நாடில் இருக்கும் அதிக வெப்பம் குறைந்து குளிரச் செய்கின்றது. குண்டலினி தாயே, தயவு செய்து வலது நாடியை முழுமையாக சுத்தகரியுங்கள். என் வலது நாடியை குளிரச் செய்யுங்கள். இப்பொழுது மெதுவாக நம்மளுடைய இரு உள்ளங்கைகளும் மடிமேல் வைத்துக் கொள்ளுங்கள். கவனம் இப்பொழுது நம்மளுடைய மைய நாடியான சுஷும்ன நாடியில் வைத்திருப்போம். கவனம் சுஷும்ன நாடியில் வைத்திருக்கும் பொழுதே மெதுவாக 2 உள்ளங்கைகளையும் பூமி தாயை நோக்கி வைத்திருங்கள். பூமி தாயே, என் சூட்சும சரீரத்தில் இருக்கும் அனைத்து பாதாக்களையும் தோஷங்களையும் முற்றிலும் வெளியே எடுத்து விடுங்கள். என்னுடைய சக்கரங்களையும் நாடுகளையும் முழுமையாக சுத்தகரியுங்கள். பூமி தாயின் உதவியால் அனைத்து சக்கரங்களையும் நாடிகளையும் நம்மால் எளிமையாக சுத்திகரிக்க முடிகின்றது. இப்பொழுது நாம் மெதுவாக 2 உள்ளங்கைகளையும் மடிமேல் வைத்துக் கொள்வோம். உள்ளங்கை ஆகாயத்தை பார்த்த நிலைமையில் கண்கள் மூன நிலைமையிலேயே கவனத்தை மெதுவாக உச்சந்தலையில் வைத்திருந்து பஞ்சபூதங்கள் மூலமாகவும் குண்டலினி சக்தி மூலமாகவும் நாம் சமநிலை அடைந்துள்ளது நம்ம நாடிகள். கவனத்தை இப்பொழுது நாம் உச்சந்தலையில் வைத்திருந்து எண்ணங்காற்று நிலைமையில் ஒரு நிமிடம் அமைதியாக தியானத்தில் இருப்போம்.
இப்பொழுது மெதுவாக நம்மளது கண்களை திறந்து நமது குருவுக்கு நாம் ஸ்ரீ மாதாஜி நமாதேவி அவர்களுக்கு நாம் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்வோம். நாம் முதல் வகுப்பில் எப்படி ஆத்ம விழிப்புணர்வு நமக்கு 9 படிகளில் செய்து பொழுது நம் இடது நாடியை அதன் மூலமாக சுத்தகரிக்கப்படுகிறது. நம்முடைய தாய் சக்தியான குண்டலினி சக்தி மேலே எழும்பி உச்சந்தலைக்கு வந்து நம்முடைய கைகளிலும் உச்சந்தலையிலும் நம்மால் குளிர்ந்த நுண்ணதிர்வுகளையும் உணர முடிந்தது. அதற்கு நாம் இன்றைக்கு என்ன தெரிந்து கொள்ள போகின்றோம் என்றால், நமக்குள் 7 சக்கரங்கள் இருக்கிறது. முதல் சக்கரமான மூலாதாரம், இரண்டாவது சக்கரம் இங்கே சுவாதிஸ்தானம், மூன்றாவது பவசாகரம், அனஹதம், விஷுதி, ஆக்னேயா, சகஸ்திராரம் என்று 7 சக்கரங்கள் உள்ளன, முக்கிய சக்கரங்கள். அதற்போக சிறு சக்கரங்கள் உள்ளன, ஸ்ரீ சக்கரா, லலிதா சக்கரா, தலை உச்சத்துக்கு மேலும் சக்கரங்கள் உள்ளன. பட் இப்பொழுது நமக்கு முக்கியமான சக்கரங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது 7 சக்கரங்கள். இந்த 3 நாடிகள் பற்றி ஏற்கனவே முதல் வகுப்பில் நாம் படித்துக் கொண்டோம். சமநிலை மூலமா எப்படி சுத்தகரிக்கப்பட வேண்டும் என்று அதையும் நாம் தெரிந்து கொண்டோம். இப்பொழுது மூலாதார சக்கரம் இங்கே உள்ளே இருக்கிறது. 4 இதழ்கள் கொண்ட மூலாதார சக்கரம். இந்த சக்கரம் ரொம்ப முக்கியமான சக்கரம். ஏனென்றால் இந்த சக்கரம் தான் இந்த மூலாதார், இந்த இடத்துக்கு பேர் மூலாதார், அதுக்குள்ளதான் குண்டலினி சக்தி இருக்கு. அந்த மூலாதாரம் சக்கரம் தான் இதை பிடித்துக் கொண்டிருக்கின்றது. இதுதான் முதல் சக்கரம். நாம் கட்டடம் கட்டும் பொழுது அஸ்திவாரம் ரொம்ப முக்கியமானது ஒன்று. அஸ்திவாரம் பழுவாக இருந்தால்தான் அதுக்குரிய கட்டிடமும் பழுவாக இருக்கும். அதே போல் மூலாதார சக்கரம் ரொம்ப சுத்தமாகவும் நாம் சுத்தகரித்த நிலைமையில் வலுவாக வைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த சூட்சும சரீரமே அதில் தாங்கியுள்ளது. 3 நாடிகள், 7 சக்கரங்கள் இந்த வரைபடத்தில் பார்த்தீர்கள் என்றால் இந்த மூலாதார சக்கரத்தில் உள்ளது. இது மிகவும் முக்கியமான சக்கரம். இந்த சக்கரத்தின் குணநலங்கள் என்ன? இந்த சக்கரத்தின் எப்படி சுத்திகரிக்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்கலாம். இப்பொழுது மூலாதார் என்றால் இங்கு வேர், நம்ம கூறின போர் வேறு ஆகும். மூல ஆதார், இது ரூட் மாங்க ஆங்கிலத்துல ஒரு செடி இருந்தா எப்படி வேர் ரொம்ப சத்தாக இருக்க வேண்டும், அதுதான் அந்த செடியோ மரத்தையோ பிடித்து கொண்டிருக்கின்றது. அதே மூலாதார சக்கரம் தான் சூட்சும சரீரத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு 4 இதழ்கள் உண்டு. இதற்கு நாம் சுத்தகரிக்கும் வழி பூமி. என்ன அர்த்தம் என்றால், பூமி தாய் அது பஞ்சபூதங்களில் ஒன்றாகும். அதன் உதவியால் நாம் மூலாதார சக்கரத்தை மிகவும் எளிமையாக நாம் சுத்தகரிக்க முடியும். நிறைய நேரம் பார்த்திருப்போம், காலையில் புல் தரையில் வெறும் காலில் நடந்து சென்றால் அது ஒரு தனி அனுபவம். என்ன காரணம்? குழந்தைங்களுக்கு செருப்புகளை வெளியே எடுத்துக்கொண்டு வெறுங்காலில் புல்தரையில் நடக்க ஆசைப்படுவார்கள். அதில் ஓடி ஆடி விளையாடுவார்கள். அவர்களுக்கு இயற்கையாகவே தெரிந்திருக்கிறது. அதே மாதிரி நம் புல்தரையில் உட்காரும் பொழுது அதுக்கு ஒரு தனி ஒரு ஆனந்தம் கிடைக்கின்றது இல்லையா? அதனால் என்ன என்றால், இந்த பூமி தாய்க்கு நம்மளுடைய முதல் சக்கரமான மூலாதார சக்கரத்தை சுத்திகரிக்கிறதுக்கு தன்மை அதிகமாக உள்ளது. அதனாலே தான் நமக்கு மூலகம் பூமி தாயாகும். இந்த சக்கரம் சுத்திகரிக்கும் பொழுது நமக்குள் வெள்ளந்தித்தனம், குழந்தை உளம் வருகிறது, ஞானம் மேம்படுகிறது, தெளிவான திசை நமக்கு வாழ்க்கையில் கிடைக்கிறது. இதில் பார்த்தீங்கள் என்றால் இதோட குணநலங்கள்
அப்பாவித்தனம், தூய்மை, ஞானம், ஆனந்தம். இது அனைத்தும் இந்த சக்கரத்தை சுத்தகரிக்கப்படும் மூலமாக நமக்கு இந்த சக்கரம் மேம்படுகிறது. இதுக்கு ஏன் என்ன காரணம்? இது வந்து எப்படி நமக்கு பிரச்சனைகள் முடிகிறது என்றால், நமக்கு இப்ப தர்மத்திற்கு எதிரான வாழ்க்கை செய்யும்போது நமக்கு இதில் பிரச்சனைகள் வருது. நம்மளுடைய வாழ்க்கையில் தர்மத்தில் இல்லாமல் நம்ம தீய பாதைகளில் யாராவது சென்றால் அது இந்த பிரச்சனைகள் முடிகிறது. ஆகையினால் அதே மாதிரி இந்த அதிகமாக வரும் பாலியல் உணர்வுகள், அதனால நமக்கு இந்த சக்கரங்களை சுத்தகமா வைத்திருக்காட்டி என்ன ஆகும், நான் அனைத்து கழிவு பொருட்கள், அப்புறம் கல்லீரல் பாதிக்கப்படுகின்றது. ஆகையினாலே அதை சுற்றியுள்ள உறுப்புகளும் நமக்கு பாதிக்கப்படுகிறது. இப்பொழுது எப்படி நமக்கு தெரியும்? எனக்கு மூலாதார சக்கரம் பிரச்சனைகள் உள்ளது எப்படி தெரியும்? சிலருக்கு தியானம் செய்யும் பொழுதே அந்த முதல் சக்கரம் முதுகுத்தண்டு ஆரம்பத்தில் உள்ளது, அங்கே சிலருக்கு வெப்பமாக மேம்படும். கைகளில் எப்படி தெரியும் என்றால், இந்த படத்தில் நீங்க பார்த்திருக்கும் போது உங்களுடைய பாதத்தில் இந்த 2 மேடுகள் இருக்கிறதவா, அதற்கு நடுவில் இங்கே இருக்கும். இந்த இடத்தில் இங்கே உங்களுக்கு ஒரு வெப்ப உணர்வு, ஒரு குறுகுறுப்பு உணர்வு சிலருக்கு வரலாம். அது உங்களுடைய இடது உள்ளங்கையில் மட்டும் வந்தால் இடது மூலாதாரத்தில் நாம் சுத்தகரிக்க வேண்டியிருக்கு என்ற அர்த்தம். வலது மூலாதாரத்தில் வந்தால் வலது பக்கத்தில் இருக்கிற மூலாதாரத்தை சுத்தகரிக்க வேண்டும் என்ற அர்த்தம். 2 இடத்திலும் வந்தால் நம் மைய மூலாதார சக்கரத்தை சுத்தகரிக்க வேண்டும் என்று அர்த்தம். இன்றைக்கு இதோடு நிற்பதிக்கிறோம். இந்த சக்கரத்திற்கு 4 இதழ்களுக்கும் ஒரு குணங்கள் இருக்கு. நாம் அது இன்றைக்கு ரொம்ப ஆழமாக செல்ல வேண்டாம். இதை பத்தி நாம் தெரிந்து கொண்டு நம்ம அடுத்த வகுப்பில் ஒவ்வொரு இதழ்களுடைய குணநலங்கள், இடது பக்கத்தில் குணநலங்கள் நம்ம அடுத்த வகுப்பில் நாம ஆழமாக செல்வோம். இன்றைக்கு உங்களுக்கு தெரிய வேண்டியது என்றால், கைகளில் உங்களுக்கு இந்த இடத்தில் இந்த மூலாதார சக்கரத்தை வெளிப்பாடுகளாக உங்களுக்கு வரும். அதே மாதிரி காலில் பாத்தீங்கன்னா பாதத்தில் பாத ஆரம்பத்தில் கீழே இந்த இடத்தில் பாத்தீங்கன்னா, இந்த வரைபடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நமக்கு மூலாதார சக்கரம் இருக்கிறது. சிலருக்கு அங்கே வெப்பமான காற்று வரும், சிலர்களுக்கு புண்ணாகவும் மாறிவிடும் அது இந்த வெப்பத்தினால். அப்பவும் பண்ணும்போது நமக்கு மூலாதார பிரச்சனைகள் இருக்குன்றது நமக்கு தெரிந்து கொள்ளலாம். தலைக்கு பின்புறம் பாத்தீங்க என்றால் இந்த இடத்தில் குறிப்பாக ஒரு கூர்மையான இந்த இடத்தில் உங்களுக்கு சிலருக்கு அந்த வெப்பம் இங்கே வெளிவந்தால் அதற்கும் மூலாதார சக்கரம் அடைப்பட்டிருக்கிறது என்பது அர்த்தம். மிகவும் முக்கியம். நாம் இன்றைக்கு நேரம் இருந்தால் உப்பு நீரில் கால் அமைத்துதல் எப்படி என்பது ஒரு முக்கியமான ஒரு வரைமுறை நம்ம சொல்லுவோம். அது மிகவும் முக்கியமான வரைமுறை. அது சூட்சும சரீரத்தை சுத்தகரிக்குமாறும் அதே மாதிரி நம்மளுடைய மூலாதார சக்கரத்தை முழுமையாக சுத்தகரிக்கும் அது நமக்கு வாய்ப்பு கொடுக்கிறது. இப்போ நாம் என்ன செய்ய போகின்றோம்? இன்றைக்கு நாம் ஸ்ரீ மாதாஜி நிர்மலா தேவி அவர்கள், நம்மளுடைய குரு ஸ்ரீ மாதாஜி நிர்மலா தேவி அவர்களின் சொற்பொழிவை நாம் ஒன்று கேட்க இருக்கின்றோம். அந்த சொற்பொழிவில் அவர்கள் 7 சக்கரங்களை பற்றியும் அவர்கள் கூறுவார்கள். அதே போல மூலாதார சக்கரத்தை பற்றி ஆரம்பித்து பிறகு 7 சக்கரங்களை பற்றியும் நாம கூறுவார்கள். அந்த சொற்பொழிவை கேட்கிறதுக்கு முன்னால் நாம் ஒரு 3-5 நிமிடத்துக்குள்ள ஒரு சிறு தியானம் செய்வோம். அந்த தியானத்தில் நம் கவனத்தை மூலாதார சக்கரத்துக்கு எடுத்து சென்று நாம் கூட்டாக தியானத்தை செய்ய போகிறோம். மூலாதார சக்கரத்துக்கு எடுத்து சென்று சிறு எளிமையான ஒரு வேண்டுகோள், எளிமையான உறுதிமொழிகள் கூறி அதை சுத்தகரித்து குண்டலினி சக்தியை நம் உச்சநிலைக்கு கொண்டு வந்து பிறகு தியான நிலைமையில் நாம் ஸ்ரீ மாதாஜி நிர்மலா தேவி அவர்களின் சொற்பொழிவை கேட்போம். இப்பொழுது மறுபடியும் நாம் தியானத்துக்கு செல்வோம். இரு உள்ளங்கைகளையும் நீங்கள் மடிமேல் வைத்துக் கொள்ளுங்கள். உள்ளங்கை ஆகாயத்தை பார்த்த நிலைமையில், உள்ளங்கை ஆகாயத்தை பார்த்த நிலைமையில் மடிமேல் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நாற்காலியில் அமர்ந்திருந்தால் 2 கால்களையும் ஒட்டாத மாதிரி கொஞ்சம் தனித்து வைத்திருங்கள். கண்களை நாம் மூடிக்கொள்ளலாம். நம் கவனத்தை மெதுவாக முதல் சக்கரமான மூலாதார சக்கரத்துக்கு எடுத்து செல்வோம். முதல் சக்கரம் மூலாதார சக்கரம் நம் முதுகுத்தண்டு ஆரம்பத்தில் உள்ளது. நாம் உட்கார்ந்திருக்கிற இடத்திலிருந்து சற்று மேலே முதுகுத்தண்டு ஆரம்பத்தில் அது உள்ளது. நம் கவனத்தை மெதுவாக முதல் சக்கரத்துக்கு நாம் எடுத்து செல்வோம். குண்டலினி தாயே, தயவு செய்து என்னுடைய
மூலாதார சக்கரத்தை முழுமையாக சுத்திகரியுங்கள். எனக்கு கள்ளம் கபடம் இல்லாத நிலைமையை தாருங்கள். தெளிவான சிந்தனையை தாருங்கள். தாயே, எனக்கு ஞானத்தை தாருங்கள். குழந்தை உள்ளத்தை தாருங்கள். குண்டலினி தாயே, தயவு செய்து என்னுடைய மூலாதார சக்கரத்தில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும், பாதாக்களையும், தோஷங்களையும் முற்றிலும் வெளியெடுத்து என் மூலாதார சக்கரத்தில் புனிதத்தன்மையும் மங்களத்தையும் அருள் புரியுங்கள். கற்பை அருள் புரியுங்கள். நாம் கவனம் மூலாதார சக்கரத்தில் வைத்திருக்கும் பொழுது, இந்த வேண்டுகோள் செய்யும் பொழுது, குண்டலினி தாய் மூலாதார சக்கரத்தை முழுமையாக சுத்திகரிக்க இருப்பதை நாம் உணரலாம். இப்பொழுது நாம் மெதுவாக கவனத்தை சற்று மேலே நாம் இடுப்புக்கு மையத்தில் சுவாதிஸ்தான் சக்கரம் உள்ளது. மெதுவாக தம் கவனத்தை சுவாதிஸ்தான் சக்கராவுக்கு எடுத்து செல்வோம். குண்டலினி தாயே, தயவுசெய்து என்னுடைய சுவாதிஸ்தான் சக்கரத்தை முழுமையாக சுத்துகிறீர்கள். கவனத்தை சற்று மேலே நாபி சக்கரம் உள்ளது. வயிற்றுக்கு மையத்தில் தங்கள் கவனத்தை நாபி சக்கரில் வைத்திருந்து நம் குண்டலினி தாயிடம் வேண்டுகோள் செய்வோம். குண்டலினி தாயை, தயவு செய்து என்னுடைய நாபி சக்கரத்தை முழுமையாக சுத்துகிறீர்கள். தங்கள் அருளால் எனக்கு முழு திருப்தியுடன் இருக்கின்றேன். கவனத்தை சற்று மேலே அனஹத்தம் சக்கரம், அதாவது நம்மளுடைய நெஞ்சு பகுதியில் உள்ளது, இருதய சக்கரம் என்று கூறலாம். கவனத்தை நாம் அனஹத்த சக்கரத்தில் வைத்திருப்போம். குண்டலினி தாயே, தயவு செய்து என்னுடைய அனஹத்த சக்கரத்தை முழுமையாக சுத்திகரித்து எனக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தாருங்கள். மெதுவாக கவனத்தை சற்று மேலே விஷுதி சக்கரம், அது தொண்டை பகுதியில் உள்ளது. தங்கள் கவனத்தை விஷுதி சக்கரத்தில் வைத்திருந்து குண்டலினி தாயே, தயவுசெய்து என்னுடைய விஷுதி சக்கரத்தை முழுமையாக சுத்தகரியுங்கள். எனக்குள் இருக்கும் குற்றமுள்ள உணர்வை முற்றிலும் வெளியெடுத்து எப்பொழுதும் இனிமையாக பேசுவதற்கு அருள் புரியுங்கள். கவனத்தை சற்று மேலே எடுத்து சென்று நம்முடைய வலது உள்ளங்கையை நெற்றியில் வைத்துக் கொள்ளலாம்.
சற்று குனிந்த மாதிரி. தாயே, நான் அனைவரையும் மன்னிக்கிறேன், என்னையும் மன்னிக்கிறேன். என்னுடைய முன் ஆக்னேய சக்கரத்தை முழுமையாக சுத்துகிறீர்கள். நான் மன்னிக்கிறேன், நான் மன்னிக்கிறேன். வலது உள்ளங்கையை தலைக்கு பின்புறம் வைத்து தங்களது முகம் மேலே பார்த்த மாதிரி வைத்திருந்து இங்கே நாம் மன்னிப்பு கேட்போம். தாயே, நான் தெரிந்தோ தெரியாமலோ ஏதேனும் தவறுகள் செய்தால் தயவு செய்து என்னை மன்னியுங்கள். பிறகு உங்களுடைய வலது உள்ளங்கை அனைத்து விரல்களையும் விரித்த மாதிரி உங்களுடைய உள்ளங்கையை உச்சந்தலையில் வைத்து அழுத்தி 7 முறை கடிகாரம் சுற்றுற திசையில் சுத்துங்கள். ஒவ்வொரு முறை சுத்தம் பொழுதும் அழுத்தி சுத்த வேண்டும். ஒவ்வொரு முறை சுத்தம் பொழுதும் தாயே, தயவு செய்து எனக்கு என்னுடைய ஆத்ம விழிப்புணர்வை நிலைநாட்டுங்கள், என்னுடைய ஆத்ம விழிப்புணர்வை நிலைநாட்டுங்கள், என்னுடைய யோக நிலையை நிலைநாட்டுங்கள். 7 முறை அழுத்தி. ஏழு முறை அழுத்தின பிறகு இரு கைகளையும் மடிமேல் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய கவனத்தை உச்சந்தலையில் வைத்திருங்கள். எந்த ஒரு எண்ணங்கள் இல்லாமல் எண்ணங்களற்ற நிலைமையில் ஒரு நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நாம் இப்பொழுது கண்களை திறந்து ஸ்ரீ மாதாஜியின் ஒரு சிறு சொற்பொழிவு ஒன்று இருக்கிறது. அதில் 7 மையங்கள், 7 சக்கரங்களை பற்றி அவர்கள் அதோட குணநலங்கள் கூறியிருப்பார்கள். அவர்களுடைய பேச்சு ஆங்கிலத்தில் இருக்கும், ஆனால் தமிழில் மொழிபெயர்த்து கீழே வரிகள் வரும். அதை பார்த்தும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் இதை பார்க்கும் பொழுது முடிந்த அளவு 2 உள்ளங்கைகளும் மடிமேல் வைத்திருந்து உள்ளங்கை ஆகாயத்தை பார்த்த மாதிரி இந்த கவனம் உச்சந்தலையில் வைத்திருந்து தியான நிலையில் பார்க்கலாம். ஏனெனில் அப்பொழுது எங்களால் நுண்ணதிர்வுகளை நன்றாக வாங்கி கொண்டு அதன் மூலமாக இந்த கருத்தையும் நன்றாக நம்மால் உள்வாங்க முடியும். The first one is the most beautiful one because it stands for our innocence. This innocence is the one which gives us real support, real strength. And you'll be surprised, it is never destroyed. It may be overshadowed, there may be clouds, maybe it may look to be a very dark sky, maybe a hopeless case. Some people might say that we have destroyed our innocence. It cannot be destroyed. Whatever you might have done, this is one center which cannot be destroyed. You may have problems with it, but it cannot be destroyed
it is such a wonderful center you have got, which has got 4 petals, which looks after the pelvic plexus, looks after all the excretion within us. In our own freedom, so-called, we do all kinds of things which may not be benevolent for ourselves. Doesn't matter. Kundalini cannot be destroyed. The source which is going to give you the self-realization, I say she is your individual mother. And this mother is such a loving mother. And she knows each and everything about you from your past lives. She knows you very well. She's just waiting for a chance that she can be awakened and she can give you your second birth. So what happens in the second centers when it enters? You just become dynamic, because the second center is for aesthetics and for creativity. Because their Kundalini goes up and the creativity becomes so tremendously active and so dynamic. At the same time, that person becomes very mild, very sweet, very compassionate. So this violence, this anger, this temper is not your creation. It's the creation of your liver. Your liver is little out of order because of many things, and the temper is there. Now, when that temper is too much, you don't know what to do. I mean, you can do whatever you like. In your temper, after all, it's like a drunken personality. You have to approach a person in a temper with a barge pole. But all this temper, everything becomes so cool and so beautiful. It's very surprising. A very dynamic person becomes extremely compassionate. So in Sahaja Yoga, an artist who is struggling today may become a great artist tomorrow. But still I would say these are temptations. You'll become a great artist, you start earning more money, this, that. But that's not the one you have to really be satisfied with. You will never be satisfied with that. So you move to the third center, which we call as the Nabhi Chakra. This center is, on one side, is made of water, another side with fire. Around it are our 10 valencies, which we can call as our innate religion within ourselves. We just become. I don't have to say that you don't take drugs, you just don't take it. Overnight I have seen people have given up drugs, overnight alcoholism, overnight everything, and they enjoy their virtues. That's the best part of it. Some people think, oh, then what is the fun? What is this that you take something in the pub and next day you have hangover? Here you take something and next day you are much better off. It never comes down. It never gives you a reaction. It's not artificial. It's not intoxicating. It is from your nerves. It's bubbling out. So this is the center which is very important in us, because most of us have a problem with this center. And here we have a capacity by this center that we enjoy our generosity. Now we have the center which we call here as the heart center. It controls the left and right both. So we have a left and right heart in Sahaja Yoga. As you know that in childhood till the 12 years of age, the thymus, this sternum bone creates the antibodies for you.
And these antibodies fight your diseases. So when this center goes out, this is the center which sends all the messages to these antibodies. Now this is the center of a mother. When your motherhood is challenged, you develop breast cancer. Supposing a man is a flirt and his wife is worried, she might get a breast cancer because her motherhood is challenged. And her sense of security is very disturbed. As a result of that, she gets this problem. But do you know this is the center of a husband or of the father? Now if I am telling you, you should not be shocked because later on you will find it. Now if you are a bad husband, you can get asthma, or if your wife is a shrew, you might get an asthma, or if you are a very bad father, you might get an asthma, or if your father is not kind to you, you might get an asthma. If you have not forgiven your father, you might get asthma. The left heart is the place of the mother. Now, if your mother has been hard with you, if you have had very bad experiences, you will have problems of the left heart. Center heart is very important, where your sense of security should be established. You will be surprised in the disease called AIDS, is the center heart, which is out. We have tried to cure, and we cured also 3-4 people from AIDS, but they have no willpower to continue with surgery. So then we come to this center, which is we call as the Vishuddhi. This is 16 petals, looks after the cervical plexus. Now this is a very, very important center. And this is the center is for communication. Now on this center when we come, as I told you, your thinking is controlled by you. You can control. If you want, you can think or you don't think. But in that silence, you feel your peace. If there's too much of crowds, too much of problems, suddenly you become the witness. You start seeing everything, seeing the problem, what it is. Unless and until you can see the problem, you cannot solve it. Because you are in the problem, you just get upset. But if you are out of the problem, you can see it. And that's what happens to you when you become thoughtlessly aware when this center opens out. Last but not the least is the center of limbic area, which is very important. As soon as the Kundalini enters into that area, limbic area, she soothes it, and it opens like a lotus, 1,000-petal lotus. It opens, and then the Kundalini emerges out of your fontanelle bone area and gets connected to the all-pervading power. Then you start feeling the cool breeze in your hand. You can feel it all over. Some people in the beginning who felt cool breeze would not believe it. So they closed doors, everything, and sat down to see. Still they were feeling it. But it works. Works in the sense that you get empowered. You become peaceful. You become the witness. You become the voice. And you become empowered that you can give realizations to others like this. That you can raise their Kundalini like this. And you can establish that connection. You can do. And this is what is your right to have it. This is what will give you meaning. Otherwise. லாஸ்ட் கடைசியா ஒரு
ஒரு 3-4 நிமிடம் தியானம் செய்து அதன் பிறகு இந்த வகுப்பை நாம் முடித்துக்கொள்வோம். அதன் பிறகு நாம் கடைசியில் கேள்வி பதில் நாம் கேட்போம். கண்களை இரண்டும் மடிமேல் வைத்துக் கொள்ளுங்கள். உள்ளங்கை ஆகாயத்தை பார்த்த மாதிரி வைத்திருந்து கண்கள் மூட நிலைமையிலேயே கவனம் உச்சந்தலையில் வைத்திருந்து நமக்குள் ஒரு ஆழ்ந்த அமைதியில், ஆழ்ந்த ஆனந்தத்தில், எண்ணங்களற்ற நிலைமையில் ஒரு 3-4 நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
தொடர்ந்து கண்கள் மூட நிலைமையிலேயே மெதுவாக தங்கள் இரு உள்ளங்கைகளையும் ஆராய்ந்து பாருங்கள். குளிர்ந்த நுண் அதிர்வுகள் இரு உள்ளங்கைகளிலும் சிலருக்கு உணரலாம். இது மிகவும் மெல்லிசாக இருக்கும். மெதுவாக தங்களுடைய வலது உள்ளங்கையை உச்சந்தலைக்கு மேலே எடுத்து சென்று உங்களுடைய உச்சந்தலையிலிருந்து அதை தொட தேவையில்லை, சற்று மேலே கீழே ஒரு 2 அங்குலம் 3 அங்குலத்துக்கு மேலே எடுத்து சென்று மெதுவாக கீழே எடுத்து செல்லவும். ஏதேனும் ஒரு இடத்தில் உங்கள் உச்சந்தலையிலிருந்து உங்களுடைய வலது உள்ளங்கைக்கு குளிர்ந்த நுண் அதிர்வுகள் வருகிறதா என்று பாருங்கள். மறுபடியும் இது மிகவும் லேசான உணர்வாகவும் ஆகையினால் இயல்பான நிலையில் நன்றாக கூர்ந்து பாருங்கள். தெரியவில்லை என்றால் பரவாயில்லை, தெரியாதவர்களுக்கு மனமாற கேளுங்கள். இந்த யோகத்தை நிலைநாட்டுங்கள் தாயே, ஆத்ம விழிப்புணர்வை நிலைநாட்டுங்கள். நீங்கள் மனப்பூர்வமாக கேட்கும் பொழுது குளிர்ந்த நுண்ணதிர்வுகள் நன்றாக வரும். மெதுவாக வலது உள்ளங்கையை கீழே கொண்டு வந்து இடது உள்ளங்கையை சற்று மேலே கொண்டு வாருங்கள். உங்களுடைய உச்சந்தலைக்கு மேலே 2 அங்குலம் 3 அங்குலம் சற்று மேலேயும் கொண்டு செல்லலாம். ஏதேனும் ஒரு இடத்தில் குளிர்ந்த நுண்ணதிர்வுகள் உங்கள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கைக்கு வருகிறதா என்று பாருங்கள். சிலருக்கு வெப்பக்காற்று வர வாய்ப்பு இருக்கு. மறுபடியும் 2 கைகளை மடிமேல் வைத்துக்கொண்டு மெதுவாக கண்களை திறந்து நாம் இன்றைய வகுப்புக்கு வந்து நமக்கு அருள் புரிந்த நமது குரு ஸ்ரீ மாதாஜி நிர்மலாதேவி அவர்களுக்கு நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இப்பொழுது நமக்கு இந்த வகுப்பு முடிவுக்கு வந்துவிட்டோம். ஏதேனும் உங்களுக்கு கேள்வி இருந்தால் தயவு செய்து கேளுங்கள். நம்மளிடம் ரமணி மேடம் இருக்கிறார்கள், அவர்களும் பதில் கூறுவார்கள். இப்பொழுது நாம் அனைவரும் நீங்கள் அன்மியூட் பண்ணிக்கொள்ளலாம். நான் இப்ப அன்மியூட் பண்ணி விடுறேன், நல்லா இருக்கும். எல்லாரும் அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஏதாவது நீங்கள் உங்கள் கேள்விகள் இருந்தாலோ இல்லை எந்த ஒரு அனுபவமாக இருக்கட்டும், ஏன்னா அனைவரும் இப்பொழுது நாம் ஒரு 18 நபர்களில் உள்ளார்கள். அனைவரும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம், தங்களது அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளலாம், இல்லைன்னா கேள்விகளை கேட்கலாம். நான் உதயகுமார் பேசுகிறேன். வணக்கம் உதயகுமார் சார். வணக்கம். எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இந்த எண்ணமற்ற நிலை என்று ஒரு நிலை உண்டு. ஒரு சிறிய ஒரு இடைவெளிக்கு 1 நிமிடத்துக்கு உட்பட்ட நேரத்துக்கு ஏற்படுது. அந்த எண்ணமற்ற நிலையை நாங்கள் நினைத்த போதெல்லாம் பெறுவதற்கு என்ன செய்யலாம்? ரொம்ப முக்கியமான கேள்வி உதயகுமார் சார். உதயகுமார் சார், அதற்கு முன்னாடி ஒரு சிறு கேள்வி சார். நீங்கள் இப்பொழுது கூட்டாக தியானம் செய்யும் பொழுதும் சரி, வீட்டில் தியானம் செய்யும் பொழுது அந்த தியான சமயத்தில் உங்களுக்கு சில நொடிகளாவது எண்ணங்களற்ற நிலைமையில் இருக்க முடிகிறதா? இருக்க முடிகிறது. மிக்க நம்ம கேட்கறதுக்கு நன்றாக உள்ளது. நமக்கு இந்த எண்ணங்களற்ற நிலைமை எப்படி வருகிறது என்றால், நம்மளுடைய குண்டலினி சக்தி மேலே எழும்பும் பொழுது இந்த உச்சந்தலையில் இருக்கிற ஆக்னேய சக்கரத்தை கடந்து போயிருக்கும் பொழுது நமக்கு எண்ணங்களற்ற நிலைமையில் வருகிறது. நீங்கள் எப்பொழுதாம் எண்ணங்களற்ற நிலைமையில் வர வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, தங்களது கவனத்தை உச்சந்தலையில் வைத்திருந்தீர்கள் என்றால் தானாகவே நம்மளுடைய தாய் சக்தி மேலே எழும்பி உச்சந்தலைக்கு மேலே வந்து நம்மளுடைய சகசிராக்கு வந்து விடுவார்கள். அப்பொழுது தானாவே நீங்கள் எண்ணங்களற்ற நிலைமையில் போய்விடுவீர்கள். ஸோ கவனத்தை உச்சந்தலையில் வைத்திருந்து நீங்கள் அந்த குண்டலினி சக்தியை உச்சநிலையில் உணர்ந்தால் நீங்கள் இயல்பாக அந்த நிலைக்கு செல்லலாம். அதுக்கு நிறைய சோதிப்புங்க வரும். ஏனெனில் அது அவ்வளவு இயல்பா சில சமயங்கள் இருக்காது.
ஆகையினாலே நம்மளது தியானம் செய்ய 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 தினந்தோறும் 2 முறை தியானம் செய்வது அவசியம். உங்களுக்கு சாயந்தரம் நேரம் உப்பு நீரில் கால் அமுத்துதல் அறிந்திருந்தால் அதை செய்வது தினமும் செய்வது அவசியம். இதையெல்லாம் செய்ய 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 நம்ம என்ன ஆகும், அந்த நம்மளுடைய குண்டலினி சக்தி நம்ம கவனத்துக்கு ஏற்ற மாதிரி நன்றாக மேலே வரும். ஏன்னா முதலில் வந்து 1 2 வெகு சிறுவாக மேலே வரும் பொழுதே உங்களுக்கு இந்த உணர்வு வரும். நீங்கள் தொடர்ந்து தியானம் வீட்டில் செய்யும் பொழுது மேலும் மேலும் குண்டலினி சக்தி வரும் பொழுது அந்த நிலை இயல்பாக வந்துவிடும். அப்ப என்ன ஆகும், நம்மளுடைய வீட்டிலேயோ இல்லைய அலுவலகத்திலேயோ ஏதேனும் அதிக தொந்தரவுகள் இருந்தாலும் சரி, அழுத்தங்கள் இருந்தாலும் சரி, நீங்க அந்த சமயம் இந்த உச்சந்தலை கவனம் வைக்கும் பொழுது இந்த சக்தி மேலே வரும் பொழுது உங்களுக்கு மட்டும் நமக்கு மட்டும் இந்த நமக்கு எண்ணங்கள் வராது, அந்த பிரச்சனைகளும் அதோடு சேர்ந்து சீராகி வரும். சரிங்களா? ஒரு நன்றி சார். ரமணி மேடம் ஏதாவது ஆட் பண்றீங்களா மேடம்? உதயகுமார் சார் கேட்டதுக்கு ஆரம்பத்துல ஸ்ரீமாதஜி சொல்றார்கள், ஒரு செகண்டுக்கு நீங்கள் அந்த எண்ணங்களற்ற நிலைக்கு போனாலே அது உங்களை மிகவும் வளமடைய செய்து கொண்டு போகும். ஸோ இது ஒரு உயிருள்ள நிகழ்வு. உங்கள் குண்டலினி தாய் உங்களை சுத்திகரித்து மெதுவாக உங்களை ஆத்மீகத்துல வளர்ச்சி அடைய செய்வார். இது ஒரு விதை முளைத்து மரமாகும் ஒரு உயிருள்ள நிகழ்வு. மிக மெதுவாக நடைபெறும் ஒன்று. ஸோ நீங்கள் ஒரு நிமிடம் இருந்தாலே அதை நீங்கள் அதால் வெறும் அமைதி, அந்த உங்களுடைய ஆத்மாவின் ஆழ்ந்த அமைதி ஆனந்தத்தை நீங்கள் அனுபவியுங்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்து கொண்டு போகும்போது நீங்கள் வளர்ந்து கொண்டு போவீர்கள். அது 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 கூட கூட உணர வேண்டும் என்ற அந்த ஆசை வந்ததே மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் தான். வேற ஏதேனும் கேள்விகள் உள்ளதா? நீங்கள் கேள்விகள் இல்லையெனிலும் பரவாயில்லை, உங்களுடைய அனுபவத்தையும் பகிர்ந்து கொள்ளலாம். சரோஜினி நடேசன், நம சிவாயம், யுவராஜ் அவர்கள், ராணி ஸ்ரீதரன், அனோஜன், அப்துல் ஹமீத் சார், தாமோதரன், தவமணி, அவங்க எல்லாம் இன்றைக்கு சொல்லலாம். நீங்க உங்களோட அனுபவங்கள் கேள்விகள் எதுவும் இருந்தால், புனிதா மேம், ஸ்ரீதர் சார், த கம்ப்யூட்டர் சென்டர், ஷர்மிளா, சுமி and பவந்தி சார், குமார் சார். வணக்கம்மா. வணக்கம் ஐயா. நீங்க புனிதா பேசுறீங்க, சொல்லுங்க. நான் புனிதா பேசுறேன். எனக்கு இந்த தியானத்துல இருக்கிறப்போ கொஞ்சம் மனசை ஒருநிலைப்படுத்தி கொள்ள முடியல. வெளியில உள்ள நாய்ஸஸ்க்கு கொஞ்சம் டைவர்ட் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது. அது எப்படி செஞ்சு கொள்றதுன்னு சொல்லிட்டாங்க கொஞ்சம். தீபக் சார். என்ன மேடம், அதாவது மேடம் நீங்கள் இது எத்தனாவது கிளாஸ் மேடம் புனிதா மேடம்? இது 2வது கிளாஸ். 2வது கிளாஸ் மேடம். சரி மேடம், நீங்கள் வந்து முதல் கிளாஸ் 2வது கிளாஸ்ல நீங்கள் அந்த கூட்டாக செய்யும் பொழுது அப்பொழுது ஏதாவது சிறு முன்னேற்றம் தெரிகிறதா, இல்ல உங்களுக்கு அதே மாதிரி தெரிகிறதா? அதாவது சிறிது நேரமாவது உங்களால் உங்களுக்குள் செல்ல முடிகிறதா? போன கிளாஸை விட இந்த கிளாஸ் கன்சென்ட்ரேட் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனாலும் கொஞ்சம் வெளி நாய்ஸஸ் வந்து டைவர்ட் ஆகுது. பரவாயில்ல மேடம். அதாவது உங்களுக்கு வந்து இப்ப போன வகுப்புல இருந்து இந்த வகுப்புக்கு முன்னேற்றம் தெரிகிறது. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் தியானம் செய்திருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். ஏன்னா அதனாலதான் உங்களுக்கு இந்த முன்னேற்றம் தெரிகிறது. நீங்கள் போக போக என்ன ஆகும் என்றால், இந்த குண்டலினி சக்தி மேலே எழும்ப நம்முடைய கவனம் நமக்கு உள்ளே வர ஆரம்பித்து விடும். இப்பொழுது என்ன ஆகிறது என்றால் மேடம், நம்ம இது வந்து ஒரு நல்ல ஒரு உதாரணம் நீங்கள் கூறியுள்ளீர்கள். ஒரு சத்தம் வெளியே வரும் பொழுது நம்ம கவனம் வெளியே போகின்றது. நம்மளுடைய குண்டலினி சக்தி மேல் எழும்பும் பொழுது நம்ம உச்சநிலையில் கவனத்தை வைத்துக் கொண்டீர்கள் என்றால் மறுபடியும் தங்களுடைய கவனம் நமக்குள்ளே வரும்.
நீங்கள் தினமும் தியானம் செய்ய 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 அந்த அந்த உங்களுக்கு அந்த உணர்வு அதோடைய அனுபவம் வந்து மேம்படும். இப்ப நீங்கள் போன வகுப்புக்கும் இந்த வகுப்புக்கும் நீங்கள் எப்படி முன்னேற்றம் பார்த்தீர்களோ அதே மாதிரி வீட்டில் நீங்க தொடர்ந்து தியானம் செய்யும் பொழுது இந்த முன்னேற்றம் வெகுவாக இருக்கும். ஆனால் அந்த முன்னேற்றம் நன்மையை நோக்கி போகும். நீங்கள் தொடர்ந்து செய்துங்க மேடம், அந்த முன்னேற்றம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஏனெனில் நான் ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால், சில சமயங்கள் நாங்கள் இந்த வகுப்புகள் இப்படி இல்லாமல் ஒரு பொது நிகழ்ச்சியில் இல்லைன்னா ஒரு அருங்காட்சியிலையும் கூட இந்த மாதிரி நாங்கள் நிகழ்ச்சிகள் நடத்தி இருக்கிறோம். அப்பொழுது என்னவென்றால் வெளியில் வந்து பாட்டு வந்து மிகவும் அதிக நாய்ஸ், ரொம்ப சவுண்ட் அதிகமா வைத்து வச்சிருப்பார்கள். அங்கெல்லாம் வந்து நம்ம புதிதாக வந்தவர்கள் தியானம் செய்யும் பொழுது அந்த குண்டலினி சக்தி மேலே எழும்பும் பொழுது அந்த பாட்டு கேட்கறது தெரியும். ஆனால் அது வந்து அவங்களை எந்த ஒரு அசைவும் எந்த ஒரு தொந்தரவும் செய்யாமல் அவர்கள் தியானத்துக்கு செல்ல முடிந்திருக்கிறது. அந்த அனுபவம் நிறைய பேர்கள் இருக்கிறது. ஆகையினால் நீங்கள் அந்த குண்டலினி சக்தி மேலே எழும்ப அவங்களுக்கு உச்சந்தலைக்கு வர வர உங்களுக்கு எந்த ஒரு வெளியில உங்களுக்கு அந்த சத்தம் இருந்தாலும் அந்த சத்தத்துக்கு ஈடுபடாமல் உங்களுக்கு அந்த அமைதி உங்களுக்குள் வர இருக்கும். நீங்கள் தொடர்ந்து தியானம் செய்யுங்க மேடம். இந்த வகுப்புகள் எப்படி நீங்க முன்னேற்றம் பார்த்தீர்களோ கண்டிப்பாக நீங்க பார்ப்பீர்கள். நன்றி மேடம். வணக்கம் சார், நான் ஷர்மிளா. வணக்கம் ஷர்மிளா மேடம், சொல்லுங்க மேடம், கூறுங்க. ஓகே, அதுதான் சார், நான் ஃபர்ஸ்ட் டே அட்டென்ட் பண்ணேன். செகண்ட் டே கொஞ்சம் கனெக்ஷன் ப்ராப்ளம் வந்தது. தேர்ட் டே அந்த சக்ரா மெடிடேஷன் கொஞ்சம் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டே வந்து எனக்கு அந்த ரைட் ஹேண்ட்ல சூடு வந்தது, அது மேடமும் கிளியர் பண்ணாங்க எதுக்குன்னு. அதே மாதிரி பிராக்டிஸ் பண்ணேன். அண்ட் தேர்ட் கிளாஸ் வந்து மிஸ் பண்ணிட்டேன், பட் லிங்க் அமிச்சாங்க, மெடிடேஷன் லிங்க், அதை வச்சு நான் பண்ணேன். அப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த சக்ரா மெடிடேஷன் பண்ண அந்த உள்ள அந்த ஒரு மைல்டான அதிர்வு வந்து என்னோட பாடி ஒரு லைட் வெயிட் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தது. எந்த பிரக்னையும் இல்லை, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அதாவது என்னமோ ஒரு உள்ளந்து அப்படியே எழும்புறது எனக்கு நல்லா ஃபீல் ஆச்சு. அப்புறம் அந்த தலையில சஹஸ்ரானால கைய வச்சு பார்த்தா அந்த அதாவது என்னமோ ஒரு அட்ராக்ட் பண்ணுது சார். அது எனக்கு சூடம் இல்ல, அதாவது குளிர்ச்சியா தான் இருந்தது. ரெண்டு ரைட் ஹேண்ட் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கொஞ்சம் சூடா இருந்தது, பட் நெக்ஸ்ட் டைம் வச்சு பார்த்தா எனக்கு கூலா இருந்தது ரெண்டு கையும். அண்ட் பிளஸ் என்ன ஆச்சுன்னா, அந்த சஹஸ்ரான பக்கத்துல வர சொல்ல அது இழுக்கிறது அப்படியே என்னோட கைய சம் எனர்ஜி இஸ் புல்லிங் அவுட், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் பண்ணேன். அப்புறம் இன்னொரு ஃபீலிங் என்னன்னா, இந்த கைய நம்ம மடியில வைக்கிறோம் பாருங்க, உள்ளங்கை கான்சென்ட்ரேட் பண்ணணும், சஹஸ்ரான அந்த உச்சந்தலை கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நீங்க அது பண்ண சொல்ல எனக்கு இந்த ரைட் ஹேண்ட்ல அந்த ரிஸ்டாண்ட ஒரு வைப்ரேஷனும் வந்தது சார். அது எனக்கு ரொம்ப ரொம்ப முதலில் வந்து நீங்க இந்த வகுப்பில் உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி. இது மிகவும் ஒரு இனிமையான ஒரு அனுபவத்தை நீங்கள் பகிர்ந்திருக்கிறீர்கள். என்னவென்றால் உங்களுக்கு வந்து இந்த தியானம் செய்யும் பொழுது நீங்கள் ஒரு 3 முக்கியமான கருத்துக்கள் கூறியிருக்கிறீர்கள். உங்கள் எளிமை, அதாவது உங்களுக்கு வெயிட் குறைஞ்ச மாதிரி லேசா ஆச்சு நீங்க. கண்டிப்பா அது ரொம்ப நல்லா உணர்ந்தேன். அந்த உணரும் பொழுது ஒரு 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 ஆனந்தமும் வரும், ஒரு ரிலாக்ஸ்டு ஃபீலிங் உங்களுக்கு வரும். அது முக்கியம். அது என்ன காரணம்னா அதுதான் மேடம், அது சுத்திகரிப்பு வந்து அந்த சுத்திகரிப்பு நம்ம சொல்றோம்ல, நம்ம இப்ப இந்த சமநிலை பண்ணும்போது இன்னைக்கு சொன்னோம், பூமி தாயை எனக்குள்ள இருக்கும் அனைத்து எதிர்மறை சக்தியை ஈர்த்து கொள்ளுங்கள்னு சொல்லும் பொழுது அந்த வெப்பத்தை அந்த அந்த கொஞ்சம் அது எல்லாத்தையும் எடுத்து விடுகின்றது. அதனால்தான் நமக்கு லேசாக நம்ம உணர்கிறோம். அது போனதால நம்ம ஃப்ரீயா இருக்கிறோம் அந்த மாதிரி. அதனால வந்து இது வந்து ஒரு நல்ல அனுபவம். ஏனெனில் குண்டலினி சக்தி சுத்திகரிப்பு நாள் வரும் இந்த அனுபவம். இது நீங்கள் நன்றாக சரியான ஒரு திசையில் போகிறீர்கள். இன்னொன்னு என்றால், நீங்கள் அந்த காந்த உணர்வுன்னு சொல்றதும் அந்த அந்த காந்தம் வந்து ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கும். ஒரு இரும்ப நோக்கி போச்சுன்னா ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கும். அது கிராவிட்டின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம பூமி தாய்க்கு ஒரு கிராவிட்டி ஃபோர்ஸ் இருக்கு, அந்த ஈர்ப்பு சக்தி இருக்கு. அதனாலதான் நம்மளால உட்கார முடியுது, இல்லைன்னா நம்ம பறந்துட்டு இருப்போம். அந்த ஈர்ப்பு சக்தி அதுக்கப்புறம் நீங்க இந்த வைப்ரேஷன்ஸ் நுண்ணறிவுகள், இது எல்லாமே வந்து இந்த குண்டலினி தாய் உங்களுக்கு உச்சந்தலைக்கு வந்து மேலே வரனாலதான் இந்த ஒரு அனுபவம் கிடைத்திருக்கிறது. இப்பொழுது சொல்லவே கூஸ் பம்ப்ஸ் வருது சார். இப்போ நல்லது மேடம், சிலிர்ப்பு ஓடுது. நல்லது மேடம். இப்ப என்னன்னா மேடம், இதுல என்ன முக்கியம் என்றால், நீங்கள் ரொம்ப முக்கியமா தெரிந்து கொள்ள வேண்டியது, இப்போ ஒரு நம்ம விதை போடுகிறோம். விதை போடும் பொழுது நம்மள ஒரு சிறு ஒரு செடி மேலே முளைக்கும். அப்ப நம்ம என்ன செய்யறோம் என்றால், அதே மாதிரிதான் இன்னைக்கு நமக்கு நடந்து உள்ளது.
அதை சுத்தி நம்ம ஒரு வேலி போடுறோம். வேலி போடும் பொழுதுதான் அது நல்லா பெருசா வந்து மரமாக வளர்கிறது. நல்ல மரமா வளர்ந்து வேர்கள்லாம் உள்ள போச்சுன்னா அதற்கு பின்னாடி எந்த ஒரு புயல் வர்றதோ இல்லைன்னா ஒரு மாடு வந்து சாப்பிட முடியாது. அது அந்த மரம் பெரிதாக வளர்ந்து வளர்ச்சி அடைந்து இருக்கிறது. புரிந்து கொண்டீர்களா? நான் கூறுவது புரிகிறதா உங்களுக்கு? அதே மாதிரி நமக்கு முதல் 2 வகுப்பில் வரும்பொழுது நமக்கு இந்த விதை விட்டு சிறிது நமக்கு இந்த செடி வளரும் போது இந்த ஆனந்தம் கிடைக்கிறது. ஆனால் என்ன என்றால் நம்ம அந்த வேலை செய்யணும். அந்த வேலை செய்வது என்ன? வீட்டில் தினமும் 2 முறை தியானம் செய்ய வேண்டும். பிறகு நாம் கூட்டாக இந்த கிளாஸ் வந்து நம்ம தேர்ந்துக்கிடணும் மேடம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு சொல்றேன்னா சிலருக்கு இந்த அனுபவம் நன்றாக வருகிறது. ஆனால் அந்த வீட்டு தியானம் அந்த வேலி போடும் பொழுது என்ன ஆகிறது என்றால் அந்த அனுபவம் வந்து இன்னும் நன்றாக வரும். ஆகையினால் உங்களுக்கு நீங்க மேலும் மேலும் அந்த ஆனந்தம் உங்களுக்கு கிடைக்கும், இதுல மகிழ்ச்சி கிடைக்கும். ஆனால் தொடர்ந்து நீங்க தியானம் செய்து மேடம். இந்த அனுபவத்தை நீங்க பகிர்ந்து கொண்டது மிக்க நன்றி. கண்டிப்பா லலிதா மேடமுக்கும் நான் மதனா மேடமுக்கும் ரொம்ப நன்றி சொல்வேன். நான் மிஸ் பண்ண அவங்க கிளாஸஸ் எனக்கு அனுப்புறாங்க. பட் நெட்வொர்க் கனெக்ஷன் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு. அதனாலதான் சார், வேற ஒண்ணும் இல்ல. பட் வைப்ரேஷன் நல்லா இருக்கு. அண்ட் ஒன் மோர் திங் இஸ், நான் இப்போ வந்து மோர் ஓவர் சுவாசம் கொஞ்சம் கவனிக்கிறது கான்சென்ட்ரேஷன் பண்றேன். பிரசன்ட் லிவிங் இன் பிரசன்ட் கான்செப்ட்ல நல்லா இருக்கு. எனக்கு ஒரு ஃபீலிங் நல்லா இருக்கு. அதாவது எப்பவுமே ஒரு ஹாப்பியா உணர்வு வந்துட்டு இருக்கு. சோ அது நான் எல்லார்கிட்டயும் நான் ஷேர் பண்ண நினைக்கிறேன். வெரி குட். ரொம்ப ரொம்ப ஷர்மிளா, we are very happy. Thank you மேம். லலிதா மேடம் நீங்க சொல்லணும்னு அதுக்கு எனக்கு ஒண்ணு சொல்லமா இருந்தது. உதயகுமாருக்கு ஒரு கேள்வி கேட்டார் இல்லையா, அவருக்கு இதை எப்படி கண்டினியூஸா மெயின்டைன் பண்றது, அதாவது இந்த எண்ணமற்ற நிலை. சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. சரி, எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க வந்து உட்காரும்போது, தியானத்துக்கு உட்காரும்போது இப்ப பந்தன் சொல்லி கொடுப்பாங்க தீபக் சார். மாதாஜி ஒரு வீடியோ போடுவாங்க. பந்தன் முதல்ல போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 கையும் வச்சுட்டு நாற்காலியில உட்காந்தாலும் சரி, நிலத்துல உட்காந்தாலும் சரி, நீங்க வந்து 2 கையும் வச்சுட்டு, நான் ஒரு சுத்த ஆத்மா, நான் இந்த சரீரம் கிடையாது, நான் புத்தி கிடையாது, நான் சுத்த ஆத்மா. மாதாஜி எனக்கு குண்டலினி கிட்ட சொல்லுங்க, குண்டலினி தாயே எண்ணமற்ற நிலை தாங்க எனக்கு. இல்லைன்னா நிர்விச்சார சமாதி. நிர்விச்சாரம்னா சன்ஸ்கிரிட் வேர்டு, அது நம்ம விசாரமே இல்லாம இருக்கிறது. ஓகே, சோ அது சொல்லி ரொம்ப மனசால பக்தியோட சரண்டரா கேட்டானா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ரிலாக்ஸ்ட், அவங்க பாடியெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே உட்காருங்க. கொஞ்ச நேரத்துல அந்த குண்டலினி மேல வந்து உங்களுக்கு அந்த நிர்விச்சார நிலை தருவாங்க. அப்படி ஏதாவது விசாரம் வந்ததுன்னா, நான் எல்லோரையும் மன்னித்து விட்டேன், நான் எல்லோரையும் மன்னித்து விட்டேன் சொல்லிண்டே உள்ளே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அந்த தியானத்துல போயிடுவீங்க. தீபக் சார் சொன்னார் இல்லையா, கவனம், நம்மளோட அட்டென்ஷன் உள்ள போகணும். அது மாதிரி ஒருத்தர் சொன்னாங்க, ஒரு லேடி வந்து அவங்களுக்கு சப்தம் ரொம்ப கேட்கறது, செகண்ட் கிளாஸ். டோன்ட் வரி, இது சரியாயிடும். நீங்க அப்படி நான் ஆத்மா ஆத்மா சொல்லி உங்க அட்டென்ஷன் அவங்க உள்ள போட்டுக்கோங்க. உங்க குண்டலினி அப்படியே முடியலன்னா அந்த இடது கை இருக்குல்ல, அத வந்து வலது இந்த தொடை ஸ்டார்ட் ஆகுது இல்ல, தொடையும் நம்ம உடம்பு அந்த இடத்துல கொஞ்சம் வச்சு, எனக்கு கவனமற்ற நிலை தாங்கோ அப்படின்னு வேண்டிக்கோங்க. எனக்கு ஃபுல்லா அட்டென்ஷன் கொடுங்கோ குண்டலினி தாயே அப்படின்னு உள்ளேந்து சரண்டரா கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடும். அந்த வெளியில ஒரு சத்தெல்லாம் உங்களுக்கு ஒண்ணுமே பண்ணாது. அத புரிஞ்சுதா எல்லாருக்கும்? அதுக்கு கூட நம்ம ஒரு கொஞ்ச நாள் ஆன உடனே நம்ம ஒரு இது மாதிரி பண்ணலாம். அவங்கள வந்து கவனத்தை கீப் ஆன் லெஃப்ட் சுவாதிஷ்டான், ரைட் நாபி, லெஃப்ட் ஹார்ட், அந்த மாதிரி அவங்கள கொண்டு போற பயிற்சியை நம்ம கூட கொடுத்தாக்க அவங்களுக்கு கை வச்சு பண்ணும்போது அதுக்கு பவர் உண்டு. இல்ல கை வைக்காட்டா கூட நம்மளோட எண்ணத்தை இங்க வைங்கோ அங்க வைங்கோன்னு சொல்லி கொடுத்து அப்படி பிராக்டிஸ் பண்ணலாம் கூட. ஆமா, கையும் வைக்கலாம். கை வைக்கிறதுல நிறைய பெனிஃபிட் இருக்கு. மேம் அப்போ எனக்கு அந்த மெடிடேஷன் பண்ண சொல்ல அந்த காந்த உணர்ச்சி வந்தது மேல சஹஸ்ரநா கிட்ட. பட் ரைட் ஹேண்ட்ல ரிஸ்ட்ல ஒரு அதிர்வு வந்தது. அதாவது ரைட் விஷுதி நல்லா இருக்குன்னு அர்த்தம். இல்ல அவங்களுக்கு ரிஸ்ட்ல வந்ததுனால ரைட் மூலாதார், அது மேல இருக்கிறதா மூலாதார், ரிஸ்ட் ரைட் விஷுதி. நல்லாவே வைப்ரேஷன் ஆச்சு மேம். அப்புறம் உங்களுக்கு இழுத்துது சொன்னீங்க இல்லையா 2 கையிலயும் இப்படி. ஆமா, இழுப்பு அது ரொம்ப நல்ல ஒரு எனக்கு நிறைய டைம் ஆகும். அதாவது குண்டலினி ரொம்ப ஹாப்பி, அவங்களோட இடம் உள்ளங்கை தான். அப்ப ரொம்ப இழுத்து அவங்களோட ஹாப்பினஸ் கொடுக்குறாங்க. அது ஒரு சந்தோஷமான நிலைமை. ஆனா நல்லா இருந்தது மேடம். அது ரொம்ப நல்ல சீக்கிங் இருக்கு, ஃபீலிங் நல்லா இருந்தது, உணர்வு. ஆனா அந்த நாளெல்லாம் எஸ் மார்னிங் அண்ட் நைட் பிஃபோர் ஸ்லீப் நான் பண்றேன். அண்ட் கவசமும் போடுறேன் மேடம். மதனா ஆண்டி சொன்னாங்க, நான் அதே மாதிரி கவசம் போடுறேன்.
அண்ட் நேத்து வந்து கிளென்ஸ் பண்ணேன். ஆனா டெய்லி அந்த சால்ட் வாட்டர் கிளென்ஸ் பண்ணணுமா மேடம்? நல்லது. ஏன்னா நம்ம வெளியில எல்லாம் போறோம் இல்லையா? அப்போ வந்து ஆமா நம்ம ஆமா நிறைய இந்த எதிர்மறை சக்திகள் நம்மளோட சக்கராஸ் எல்லாம் கரெக்ட். ஓப்பனா இருக்கிறதுனால சீக்கிரமா அட்ராக்ட் பண்ணி என்ன அது என்னதான் நீங்க கிளென்சிங் ப்ரோசஸ் பண்றீங்க. அதாவது இந்த உலகத்துக்கு நீங்க உங்க வைப்ரேஷன்ஸ்ல அது பாக்கி உள்ளோட கிளியர் பண்ணிட்டே வரும். ஈவன் அவங்க சகஜோகால் இல்லைனாலும் உங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் கிளியர் ஆவாங்க. அதனால அது ஒரு நல்ல காரியம் அது. ஆனா நீங்க வந்து வந்த உடனே உப்பு தண்ணியில உட்காரணும். சோ தட் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கும் இந்த எதிர்மறை சக்தி. ஸோ எஸ் எஸ். எவ்ரிடே உட்காருங்க. நாங்கெல்லாம் எவ்ரிடே நாங்க 30 இயர்ஸா பண்றோம். அப்ப கூட எவ்ரிடே நாங்கெல்லாம் உட்காருவோம். பட் வார்ம் வாட்டர் வேணாம். நார்மல் வாட்டர்லயே நம்ம போட்டுட்டு உட்காரலாமா? நார்மலா உட்காந்துக்கோங்க. போதும். ரொம்ப ஓகே சூடா ஓகே ஃபைன். தெரிஞ்சுன்னா ஐஸ் போட்டுக்கலாம். சம்டைம்ஸ் ரொம்ப உங்களுக்கு ஜில் ப்ராப்ளம் இருந்தா நீங்க 2 தடவை கூட உட்காரலாம். ஆமா. 2 ஓகே தடவை ஓகே கூட ஃபைன். நிறைய பேர் உட்காருவாங்க. டயபெட்டிஸ் உள்ளவங்க 3 டைம்ஸ் உட்காரலாம். ஓகே. பட் நேத்து கிளென்ஸ் மார்னிங் பண்ணி ஆஃப்டர்நூன். படுத்தேன். பட் ஸ்லீப்பிங் நல்லா இருந்தது. ஒரு சக்கரை டிஸ்டர்பன்ஸும் இல்ல. போடல. ஆமா ஆமா ஆமா. ஸ்லீப் நல்லா நார்மல் வருது 4 சால்ட் o'clock வாட்டர். 3:30க்கு எழுந்து மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் மேடம். வெரி குட். ஆட்டோமேட்டிக் பயாலஜிக்கல் வெரி குட். கிளாக். அப்போ வந்து அதுதான். உங்களுக்கு ஒரு பவர் கிடைக்கும். இந்த 4 மணிக்கு எந்திரிக்கிறதுக்கெல்லாம் ஒரு பவர் வந்து ருத்தம்பர கண்டிப்பா இருக்கு பிரக்ஞான்னு ஒரு மேம். பவர் அது கிடைக்கிறது. அதனால நீங்க நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும். நீங்க யாருக்காவது கஷ்டப்படுறேன்னு அந்த ஐயோ கஷ்டப்படுறாளே நினைச்சோன்னா அவங்களுக்கு நல்லது கிடைக்கும். அந்த மாதிரி எல்லாம் நான் நிறைய பார்த்திருக்கேன். இன்னொன்னு என்னன்னா, இன்னொரு விஷயம் என்னன்னா, என் பையனுக்கு ஜேஇ மெயின்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தோம் மேம். அந்த டீடைல்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் கிட்ட இருந்து வரணும் நமக்கு. அது கொஞ்சம் இந்த கொரோனா டைம்ல கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கா இருந்தது. பட் இது பண்ணி ஒரு 3 4 நாள் பாத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் எல்லாம் ஈஸியா ஆமா ஆயிடுச்சு அண்ட் வி கரெக்ட். காட் எவ்ரிதிங். எனக்கு ஆமா அதுவே ஆமா ரொம்ப சக்சஸா ஆமா இருந்தது. ஆமா ரொம்ப கரெக்ட். சந்தோஷம். அதான் இப்போ உங்க சந்தோஷமா இருக்கு. உங்க பையனையும் சொல்லி அட்டென்ஷன் பையனையும் போடுறீங்க பண்ண இல்லையா அதுல. சொல்லுங்களேன். உங்க சொல்றேன் பையனையும் மேம். பண்ண அவங்க ஆ வந்து இப்போ ஆன்லைன் கிளாஸஸ், ஹோம் ஒர்க் இருக்கு, பிஸியா ப்ராஜெக்ட் இருக்காங்க. ஒர்க் இருக்கு. பிஸியா இல்ல இருக்காங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், ஒரு நாள் மட்டும் அவங்க வந்து இந்த ப்ரோக்ராம் இருக்கிறச்சே வந்து சண்டே அன்னைக்கு இந்த மாதிரி இருக்குனாக்கா அதுல ஆமா. கலந்துட்டாங்கன்னா அப்புறம் அவங்க முடியறப்ப ரியலைசேஷன் கூட வீடியோ வாங்கிட்டுட்டான். பார்த்து அவன் ரியலைசேஷன் குண்டலினி ஹெல்ப் வாங்கிட்டாங்கன்னா பண்ணுவான். வீடியோ பார்த்து வீட்டுல ஆஹா. அப்புறம் அவங்களுக்கு எப்ப ஃப்ரீ, நான் உங்களுக்கு ஏற்கனவே மெசேஜ் பண்ணியிருந்தேனே அந்த மாதிரி பண்ணலாம். எஸ் எஸ். ஆ. எஸ் மேம். நான் ட்ரை இப்போ பண்றேன் மேம். எல்லாம் உட்கார்ந்து எழுதிட்டு இருக்காங்க அவங்க ஒர்க் எல்லாம் சப்மிட் ஆமா 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 பண்ணணும்னு. இல்ல ஏன்னா ஒரே மோர் ஒரு ஓவர் கிளாஸ் எண்டிங் அட்டன் செஷன் பண்ணி வந்துருச்சு பாருங்க. ரியலைசேஷன் வாங்கிட்டாங்கன்னா அப்புறம் அவங்க பண்ணிக்கலாம். அதாவது மதன் என்ன சொல்றாங்கன்னா ரியலைசேஷன் வாங்கிட்டுட்டா குண்டலினி தாய் வந்து அவங்களுக்கு படிப்புல கூட ரொம்ப கவனம் நல்லா படிச்சு நல்ல கண்டிப்பா மார்க் எல்லாம் வர தொடங்கிடும். அதனால அவனை அதுக்கு கண்டிப்பா தயார் பண்றேன் பண்ணிக்கணும். மேம் அவனுக்கு. பிகாஸ் குண்டலினி அவனுக்கு உட்கார வைக்கிறேன் ஒரு எழுந்துக்கிறது நாள். ரொம்ப இம்பார்ட்டன்ட். குண்டலினி எழுந்து சஸ்திரத்துக்கு வர்றது ரொம்ப அதுதான் நம்மள ஹெல்ப் காப்பாத்த போறது. இனிமே வர காலத்துல எல்லாம் நமக்கு அவுட் சைட்ல நிறைய நெகட்டிவ் திங்ஸ் கோயிங் ஆன் இல்லையா? கரெக்ட். சோ நமக்கு இந்த ஆமா. நம்ம சக்தி தான் நம்மள நல்லா ப்ரொடெக்ஷன் கொடுத்து நம்மளுக்கு கவச்சம் பண்ணி நம்மள பார்த்து டிவைன் எனர்ஜி. கண்டிப்பா நம்ம உடம்புல இவ்வளவு சக்தி இருக்கு. அது தெரியாம இவ்வளவு நாள் இருந்திருக்கோம். நம்ம வெளியில பட் போய் அது தேடுறோம். வெளியில ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் நம்ம உள்ளதான். கரெக்ட் மேம். 33 கோடி தேவதாஸ் இருக்கா நம்ம உள்ள. கரெக்ட். அதுதான். அது ரியலைஸ் பண்ணி இந்த லிங்க் அடிச்சது பாருங்க. அதுக்கே நன்றி சொல்லணும் பிரபஞ்சத்துக்கு. ஆமா. எல்லாரும் உங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி சொல்லணும் மாதாஜிக்கு மேம். தான் நன்றி. மாதாஜி தான் ரிசர்ச் பண்ணாங்க ரொம்ப மாதாஜியா கஷ்டப்பட்டு. மெயின் மாதாஜி அவங்க மூலமா நமக்கு எல்லாமே தெரிஞ்சு வைக்க இந்த உங்களுக்கு வந்து பிரபஞ்சம் உதவி. உங்களுக்கு வந்து படம் வேணும்னாக்கா நான் வந்து தமிழ்நாட்டுல இருந்து அரேஞ்ச் பண்ணலாம் வேணாம் உங்களுக்கு. ஓகே ஓகே மேம். நான் இதுல இருக்கேன் மேம். பெங்களூர்ல இருக்கேன். தெரியும். அதனால தான் சொல்றேன் தமிழ்நாட்டுல இருந்து அரேஞ்ச் பண்றேன். சோ ஓகே ஓகே மேம். எல்லா அன்பர்களும் உங்களுக்கு அன்னை மாதாஜி அது குருவின் படம் தேவை என்றால் உங்களுடைய விலாசங்களை எங்களுக்கு தாருங்கள், நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். இலங்கையில் இருப்பவர்களோ இந்தியாவில் இருப்பவர்களோ எவராயினும், ஏனென்றால் அவரின் படத்தை வைத்து அதற்கு முன்னால் ஒரு ஒளியை ஏற்றி நீங்கள் தியானம் செய்யும் போது நீங்கள் தனியாக இல்லை, உங்கள் குருவோடு இருந்து தியானம் செய்கிறீர்கள். உங்களுடைய குண்டலினிக்கு கூட உதவியாக இருக்கும். ஏதாவது ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா உடனே கண்ணை முடிந்து எங்க இருந்தாலும் சரி கண்ணை முடிந்து ஒரு செகண்ட் உங்க குண்டலினி தாய் நினைச்சுக்கோங்க. அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். உங்களோட சாட் விண்டோல உங்களோட விலாசங்களை நீங்கள் தரலாம், அல்லது வாட்ஸ்அப்பிலும் தரலாம், நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். உதயகுமாருக்கு புரிஞ்சது இல்லையா? ஆமா புரிஞ்சது. தேங்க்யூ. நன்றி. வேற யாருக்கு என்ன கேள்வி? அப்புறம் அந்த இன்னொரு ரூம் இருக்குல்ல, அதுல இருந்து அவங்களும் இதுல சேர்த்துருங்களா? அவங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. லலிதா மேம் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, இதுல பினிஷ் பண்ணுவோம் அவங்கள. ஓகே.
இன்னும் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா கேளுங்க. அப்துல் ஹமீத் சார் சட்ல எழுதியிருந்தார். தேங்க்ஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன். மற்றது நமசிவாயம் இது யாரோ புதுசா அக்ஷயா லட்சுமின்னு இப்ப வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. வந்திருக்காங்க இப்பதான். ராணி ஸ்ரீதரன், நீங்க ஏதாவது சொல்ல போறீங்களா? கேள்வி கேளுங்க, நாங்க எல்லாம் சொல்லி தருவோம். டவுட் மனசுல வச்சுன்னு தியானம் பண்ணாதீங்க, எப்பவுமே கேளுங்க. நாங்க எல்லாம் ராணி ஸ்ரீதரன். நேற்று நான் நீங்க சொன்னது பிறகு செய்த நான் மகளுக்கும் சொன்னேன். மகளுக்கு கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமா இருந்தது. நேற்று கொஞ்சம் அவன் இது கொஞ்சம் உடம்புல தெரிஞ்சதுன்னு சொல்லி சொன்னவா. எனக்கு ஒரு கேள்விதான் இருந்தது. இன்றைக்கு நான் செய்து கொண்டிருக்க இடது கை பக்கம் ஒரு வைப்ரேஷன் ஒன்று உணர்ந்த நான். மற்றது உச்சந்தலையில வைக்கக்குள்ள சூட உணர்ந்த நான் ஸ்டார்ட்ல. பிறகு அந்த குளிர ஃபீல் பண்ணக்கூடியதா இருந்துச்சு. இந்த சொல்லுங்க. இந்த உப்பு நீர்ல கால வைக்கிறதுன்றது ஒவ்வொரு நாளும் செய்தா நல்ல மாண்டுக்கு கோணம் இருந்தேன். அதை விளக்கம் தந்திருக்கிறீங்க. மற்றது ராணி ஸ்ரீதரன் என்பவர் 2010 நாங்கள் இலங்கைக்கு சென்ற போது கொழும்பிலும் யாழ்ப்பாணத்திலும் ஆன்ம விழிப்புணர்வு பெரிதாக செய்தோம். ஸோ இவர் அந்த நேரத்தில் கொழும்பில் ராமகிருஷ்ண மிஷனில் வந்து அந்த முதல் நாள் கலந்து கொண்டு ஆன்ம விழிப்புணர்வு எடுத்தவர். பிறகு இப்பொழுது மீண்டும் இணைந்துள்ளார். அதே போல்தான் உதயகுமார் சார், அவர் 2010 யாழ்ப்பாணத்தில் வீரசிங்க மண்டபத்தில் முதல் நாள் கலந்து கொண்டு ஆன்ம விழிப்புணர்வு எடுத்து பிறகு மீண்டும் இப்பொழுது நவம்பரில் எங்களோடு இணைந்து இப்ப 2 மாதங்களாக தியானித்து வருகிறார். மற்றது நன்றி ராணி மேம், உங்களோட நன்றி. இந்த ஆத்மீக பாதையில செல்வதற்கான உங்களோட ஆதரவுக்கு மாதாஜிக்கும் உங்களுக்கு நன்றி. தவமணி அக்ஷய லட்சுமி கழுங்களை புதுசா இருக்காங்க. அவங்க புதுசு எல்லாம் முடிஞ்ச அப்புறம் ஜாயின் பண்ணாங்க. சோ பிறகு கேப்போம். தவமணி நீங்க எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? ஹலோ மேடம். சொல்லுங்க. இன்னைக்கு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்க, நல்லா இருந்தது. ஆனா எப்படி சொல்றது, சொல்லுங்க. நீங்க இலங்கையா இந்தியாவா? இங்க கோயம்புத்தூர் தாங்க. இந்தியா. உங்க குரல்ல இருந்து இலங்கை இல்லன்னு தெரிஞ்சு போச்சு. இந்தியால உங்களுக்கு ஏதாவது இருக்கா மேடம்? சொல்லுங்க क्वेश्चंस. இல்ல எந்த क्वेश्चन இல்லைங்க. இல்ல கிளாஸ் நல்லா இருந்ததுங்க. மிக்க நன்றி உங்கள் கலந்து கொண்டதற்கு. சோ தீபக் சார் இன்ட்ரோ듀ce பண்ணுங்க. அக்ஷய லட்சுமி கொஞ்சம் இன்ட்ரோ듀ce பண்ணட்டும் நம்மளுக்கு, அப்புறம் அடுத்த கிளாஸ்ல. Akshay Lakshmi, open your unmute your Akshay Lakshmi. We like to see you or we like to hear you. Before that, one thing. சொல்லுங்க. தீபக் சார். இல்ல ரமணி மேடம், இன்னைக்கு கொஞ்சம் இது பண்ணல, ஏர்லி லாக் ஆஃப் பண்ணனும். நான் லைட்டா பாத்துக்கிறேன். நன்றி தீபக் சார், மிக்க நன்றி. அந்த தீபக் சார் உங்களோட ப்ரோகிராம் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மியூசிக் ப்ரோகிராம்ல நீங்க கொடுத்த ரிலேஷன்லாம். ஆமாங்க, பாத்தீங்களா? நல்லதுங்க. சரிங்க, ரொம்ப அருமையான விஷயங்க. ரொம்ப நல்லா இருந்தது. சரிங்க, மிக்க நன்றி. அனைவருக்கும் மிக்க நன்றி. நன்றி சார். அப்துல் ஹமீத் சார் ஏதாவது சொல்ல போறீங்களா? ரமணி, அக்ஷய லட்சுமி ஓபன் பண்ணாங்க பேசுறதுக்கு. நம்ம எல்லாம் பேசிட்டு தான் விட்டுட்டாங்க. அத வந்திருக்காங்க மேம். அந்த ஹலோ மேம், எனக்கு வந்துட்டு அந்த முதலாவது தியானத்துல வந்துட்டு அந்த லெஃப்ட் ஹேண்ட் பாம்ல ஒரு பூலிங் ஒரு சென்ஸ் உணர்ந்தனா. மற்றது செகண்ட் டைம் தியானத்துல வந்துட்டு இந்த
ஸ்பைனல் கோட்ல இருந்து மேல் நோக்கி சில பபிள்ஸ் அப்படி மேல் நோக்கி எழும்புற மாதிரி ஒரு ஃபீலிங் கொண்டு வந்துச்சு. லலிதா தீதி ஏதாவது சொல்ல நல்ல நல்ல அறிகுறி தான், நல்ல அறிகுறி. நீங்க பிராக்டிஸ் பண்ண பண்ண இன்னும் உங்களுக்கு தெரியும் நிறைய. பட் உள்ளது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு இல்லையா அப்துல்? ஆமா, வச்சு சந்தோஷமா இருக்கு. நிறைய ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி பண்ணுங்க தியானம், இன்னும் நல்லா ஃபீலிங் வரும். அது நல்ல ஒரு ஃபீலிங் உங்களுக்கு. அந்த ஸ்பைனல் கார்ட்ல மூவ்மென்ட் நம்ம உடம்பு நம்ம கொஞ்சம் பிரேக் ஆகுது உங்க சவுண்ட். ஸ்பைனல் கார்ட்ல மூவ்மென்ட் வந்து வெரி நல்ல ஒரு அனுபவம். ஏன்னா அது குண்டலினி தாய் தான் அது அப்படி எழும்புறாங்க. ஆமா, அவங்க ஒண்ணுன்னா உங்களுக்கு கிளியர் பண்ணி ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க. ரமணி, அக்ஷய லட்சுமிக்கு ஏதோ கேட்கணும்னு சொன்னீங்க. அக்ஷய லட்சுமி இன்ட்ரோடியூஸ் யுவர்செல்ஃப் பண்ணி இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. ஹலோ சொல்லுங்க. ஹலோ, அக்ஷயலட்சுமியோட அம்மையாக்கும். நாங்க 7 மணிக்கு கிளாஸுக்கு அட்டென்ட் பண்ண வச்சு கொஞ்சம் லேட் ஆகி மறந்து போச்சு. பேசுறோம் நாங்க நெக்ஸ்ட் டைம் கரெக்டா. நாளைக்கு இருக்கு கிளாஸ். எத்தனை மணிக்குங்க? 7 மணி. 7 மணிக்கு இல்ல, நாங்க வந்து கலாத்த இல்லையா, கலா சுரேஷ். ஓ, கலா சுரேஷ் வழியா வந்தீங்களா? ஓகே ஓகே, வெரி குட். ஆமா, அவங்க வழிதான் வந்தோம். பஸ் டைம் நாங்க மறந்துடுச்சு கிளாஸ் அட்டெண்ட். பரவாயில்ல, நாங்க வந்து இதோட ரெக்கார்டிங் அனுப்பி கொடுப்போம் கலாக்கு. கலா உங்களுக்கு அனுப்பி கொடுப்பாங்க. அதை வீட்டுல வச்சு ராத்திரி கூட பண்ணலாம். நீங்க இல்லைன்னா நாளைக்கு காலையில எந்த போது பண்ணிக்கலாம். நாளைக்கு ராத்திரி கிளாஸ் இருக்கு திருப்பி. அது இருக்கு, பட் 7 மணி, 7 சாயந்தரம் 7 மணி. இன்னொருவர் இருக்கிறார், அதை அவரையும் கேட்போம். நமசிவாயம் யுவராஜ், நீங்க ஏதாவது சொல்ல போறீங்களா? இல்ல இல்ல. இப்ப எல்லாம் வந்திருக்காங்க பாருங்க, அந்த ரூம்ல உள்ளவங்க எல்லாம். ஜனனி, ஜனனி எப்படி இருந்தது கிளாஸ்? நல்லா இருந்துச்சு ஆண்டி. எல்லாரும் உங்க ஹஸ்பண்ட் வந்திருக்காரா? இல்ல, அவங்க இல்ல, அக்கா வந்திருக்காங்க, சிஸ்டர் இன் லா இருக்காங்க. சரி, அவங்களுக்கு ஏதாவது क्वेश्चन தான் நாங்க சொல்றதுக்கு ரெடியா இருக்கோம். அவங்க பேர் என்ன? அவங்க பேரு கேக்கல. சொல்லுங்க சொல்லுங்க ஆண்டி. அக்கா பேர் என்னது? ஹஸ்பண்டோட அக்கா பேர் சுமிதா. ஸ்ருஷ்டின்னு சேவ் பண்ணிருக்காங்க நேம்ல. ஸ்ருஷ்டி பார்த்தோம் நாங்க. இப்ப இருக்காரா? லைன்ல இருக்காரா? இல்ல இப்ப இல்ல. இன்னைக்கு ஒருக்கா அந்த ஃபுட் சாக்கிங் ஒருக்கா குயிக்கா சொல்லுவோமா? ஃபுட் சாக்கிங் சொல்லுங்க. பந்தன் மெயினா சொல்லுங்க. இன்னைக்கு பந்தன் போட்டுக்கல, அவர் மறந்துட்டார். ஃபர்ஸ்ட் டைமர்ஸ்க்கு ஹலோ, இந்த ஃபர்ஸ்ட் டைமர்ஸ்க்கு ஒருக்கா வீட்ல எப்படி பண்றதுன்னு குயிக்கா சொல்லுங்க. பந்தன் சொல்லி கொடுக்கலாம் சார். பந்தன் சொல்லி கொடுத்தாச்சா? இல்ல, பந்தன் போடே இல்லையே. பந்தன் ஸ்ரீமாதாஜிண்ட இத போடுங்க ஒருக்கா. இந்த பந்தன் போடுவது முதல்ல ஒருக்கா சொல்லிட்டு ஸ்ரீமாதாஜிண்ட இத போடுவோம். ஆமா, எதுக்காக போடணும்னு சொல்லுங்க. தீபக் சார் இல்லையா? இல்ல, அவர் போயிட்டாரு. ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இது வந்து கவசம். கவசம் என்றா பாதுகாப்பு. உங்களுக்கு சயின்டிபிக் விஞ்ஞான ரீதியாகவும் சொல்கிறார்கள், எந்த ஒரு பொருளும் நுண் அதிர்வுகளை கொன்றது. சோ எங்களுக்கு நாங்கள் ஆன்ம விழிப்புணர்வு பெற்ற பின், எங்களுடைய குண்டலினி எழும்பி நாங்கள் சாஸ்திரத்துக்கு வந்து தியானத்தில் இருக்க தொடங்கிய பின், எங்களை சுற்றி ஒரு மெல்லிய நுண் அதிர்வுகள் மேம்பட தொடங்கும், கூட கூட வர தொடங்கும். அது வந்து ஒரு அன்பு தான். அந்த அன்பின் அலைகள், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு நல்ல ஒரு சக்தி. அதை ஒரு நாங்கள் ஒளி என்று சொல்ல, ஒளி எங்களை சுத்தி அந்த ஒளியாக இருக்கும். சோ அதை நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அது எங்களுக்கு எப்பவும் பாதுகாப்பை தரும். சோ அது எவ்வாறு நாங்கள் செய்வதென்றால், முதலில் நாங்கள் 3 முறை குண்டலினியை எழுப்புவோம். அந்த பயிற்சி வந்து உங்கள் இடது கை உங்கள் முள்ளந்தண்டு அடிப்பாகத்தில் இருந்து உங்கள் முன் பக்கத்தில் முள்ளந்தண்டு வழியாக இவ்வாறு நீங்கள் நேராக இப்படி கொண்டு போவீர்கள். நீங்கள் இப்படி நேராக கொண்டு போவீர்கள். அப்படி கொண்டு போகும் பொழுது, கீழிருந்து கொண்டு போகும் பொழுது, உங்களுக்கு வலது கையால் உங்களுக்கு உள்ளுக்கு இருந்து வழியாக உங்கள் இடது கையை சுட்டுங்கள்.
இப்படி சுத்தி சுத்தி இப்படி மேல கொண்டு போய் நீங்கள் முடித்து போடுவீர்கள். ரமணி அந்த பிக்சரை போடல, ஷேர் பண்ணவா? இல்ல அப்புறம் மதர் இத போடுவோம். ஓகே. இவ்வாறு நீங்கள் 3 முறை 3 நாடிகளுக்கும் செய்வீர்கள். செய்து பிறகு உங்களை சுத்தி ஒரு வானவில் போல் ஒரு கவசம் உங்களுடைய இடப்பக்கத்திலிருந்து அப்படி மேல் நோக்கி தலைக்கு மேலால போய் ஒரு வானவில் மாதிரி உங்களை சுத்தி அந்த கவசம். பிறகு நீங்கள் வந்த வழியாக வலப்பக்கத்திலிருந்து திரும்பி போவீர்கள். அது உங்களுடைய 7 சக்கரங்களுக்கும் 7 தடவை செய்வீர்கள். இதை நமது அன்னை குரு ஸ்ரீமாதிஜி அவர்கள் செய்து காட்டும் ஒரு வீடியோ, ஒரு 2 நிமிட வீடியோ. அதையே பார்த்து நீங்களும் அதை பின்பற்றுங்கள். Hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it like that. You start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tighten up there. 1. You'll see the result just now, the proof of it. Now again do it. Take it up, push back, another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. ஒரு வாட்டி பிக்சரை போட்டுருங்க இந்த பந்தனோட. PowerPoint ஷேர் பண்ணவா? எல்லாருக்கும் விளங்கியதா? இந்த கவசம் இடுதல் நீங்கள் தியானம் ஆரம்பிக்க முன்பும் பிறகு தியானம் முடித்த பின்பும் நீங்கள் இந்த கவசத்தை இடுங்கள். மற்றும் நீங்கள் வெளியில், வீட்டுக்கு வெளியில் எங்கும் செல்லும் போதும் நீங்கள் இந்த கவசத்தை இட்டுக்கொண்டு செல்லலாம். மற்றது இரவில் படுக்க முன்பும் இந்த கவசத்தை போட்டுவிட்டு படுங்கள். மற்றும் எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் எப்பொழுது உங்களுக்கு தேவைப்படுகிறதோ அந்த நேரம் எல்லாம் நீங்கள் இந்த கவசத்தை இட்டுக்கொள்ளலாம். தியானம் பண்றதுக்கு முன்னாடியும் அப்புறமும் இடணும். முன்னும் ஆரம்பிக்க முதலும் நீங்கள் தியானம் முடிக்கும் போதும் நீங்கள் இந்த குண்டலினியை எழுப்பி கவசம் இட்டு நீங்கள் முடிக்கலாம். அடுத்தது Facebook வழியாக இணைந்திருப்பவர்கள் ஏதாவது கேள்விகள் அல்லது அனுபவம் இருந்தால் தயவு செய்து கமெண்ட் வழியாக அறிய தாருங்கள். ஒரு உப்பு நீர் சுத்திகரித்தல் சொல்லி கொடுப்போம். அடுத்தது
உப்பு நீர் சிப்புகர்த்தல். சோ இந்த பாதங்களை உப்பு நீரில் அமிழ்த்துதல், இது வந்து நீங்கள் நீர் தத்துவம். இன்று பார்த்தோம் மூலாதார சக்கரம் வந்து நாங்கள் பூமி தத்துவத்தை பயன்படுத்தி நாங்கள் சுத்திகரிக்கலாம். ஸோ நீங்கள் பூமியில் நேரடியாக இருந்து கொண்டு தியானம் செய்யலாம். இங்கே வெளியில் புல்தரைகள் அப்படி வசதி இருந்தால் நீங்கள் அதில் இருந்து தியானம் செய்யலாம். இது வந்து நீர் தத்துவத்தை பாவிப்பது, நீர், கடல் நீர். ஸோ நீங்கள் ஒரு பாத்திரத்தை எடுத்து, அது ஒரு பிளாஸ்டிக் பாத்திரம் ஆயினும் சரி, உலோக பாத்திரம் ஆயினும் சரி, நீங்கள் எடுத்து இப்படி படத்தில் காட்டிய பாரு உங்கள் 2 கால்களையும் வைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அதோடு அதுக்குள் தண்ணீர் எடுத்தால் உங்கள் கணுக்கால் மறையும் வரை அந்த தண்ணீர் எடுக்க வேண்டும். ஏனென்றால் எமது 7 சக்கரங்கள் முள்ளந்தண்டில் உள்ளது. அதே போல் எமது தலையிலும் 7 சக்கரங்களும் உள்ளது. எங்கள் கைகளிலும் 7 சக்கரங்கள் உள்ளது இன்றைக்கு பார்த்தோம். அதே மாதிரி எமது கால்களிலும் 7 சக்கரங்களும் உள்ளது. நமது கணுக்கால் வந்து 5வது சக்கரம், விசுதி சக்கரம். சோ அது மறைய வேணும். அப்ப 7 சக்கரமும் தண்ணிக்குள் அமிழும். எடுத்து நீங்கள் கொஞ்சம் கல்லுப்போ என்ன உப்புன்றான ஒரு கொஞ்சம் கல்லுப்பு நீங்கள் 2-3 கரண்டி போடலாம். கொஞ்சம் உபாதைகள் கூட இருந்தால் நீங்கள் கொஞ்சம் கூடவும் போட்டு உங்கள் குடலினியை எழுப்பி கவசமிட்டு உங்கள் கால் பாதங்களை அதுக்குள் அமிழ்த்தி நீங்கள் ஒரு 10 நிமிடம் தியானத்தில் இருக்கலாம். அப்படி நீங்கள் தியானத்தில் இருக்கும் போது உங்களது இடது நாடி வலது நாடியை சுத்தப்படுத்துங்கள். சுத்தப்படுத்தி நீங்கள் தியானத்தில் அந்த எண்ணங்களற்ற மனநிலையில் ஒரு கொஞ்ச நேரம் இருந்து 10 நிமிடங்கள் வரை இருக்கும் போது உங்களுடைய தேவையற்ற உடல் உபாதைகள், தேவையற்ற அந்த தீய வைப்ரேஷன்ஸ், தீய சக்திகள் அதில் உறிஞ்சப்படும். பிறகு நீங்கள் ஒரு குவளையில் தண்ணி வைத்து உங்கள் கால்களை அந்த நீருக்குள் கழுவி போட்டு இந்த கழிவு நீரை கொண்டு போய் கழிவறையில், அதாவது டாய்லெட் கழிவறையில் நீங்கள் ஊத்தி அதை நீங்கள் ஊத்தி விடலாம். கழிவறையில் ஊத்திய பின் இந்த பாத்திரத்தை நீங்கள் கழுவி போட்டு நீங்கள் அடுத்த முறை பாவிப்பதற்காக வையுங்கள். இந்த பாத்திரத்தை வேறு ஒரு சமையலோ வேறு ஒரு உடுப்பு துவைக்கிறதுக்கோ வேறு ஒரு உபயோகத்துக்கும் நீங்கள் பாவிக்க வேண்டாம். இதுக்கு மட்டும் வைத்து விடுங்க. பிறகு நீங்க வந்து ஒரு கொஞ்ச நேரம் தியானம் செய்து திரும்ப உங்கள் குண்டலினியை எழுப்பி கவசம் போடுங்கள். இது முக்கியமாக நீங்கள் மாலை நேரத்தில் கட்டாயம் செய்ய வேண்டும். முக்கியமாக வேலைக்கு போய் வருபவர்கள், வெளியில் போய் வருபவர்கள் மாலை நேரத்தில் இதை செய்தால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் காலை மாலை 2 நேரமும் செய்யலாம். மற்றது நீங்கள் இப்ப ஒரு நாள் முழுக்க சில நேரங்களில் நீங்கள் களைப்பாக உடல் இதாக நீங்கள் உணர்ந்தீர்கள் என்றால், உடல் வெப்பம் அல்லது கோபம் அப்படி நீங்கள் டிஸ்டர்பன்ஸா இருந்ததுன்னா, மனக்குழப்பம் அப்படி இருந்தால் நீங்கள் அந்த நேரம் ஒரு 10 நிமிடம் இதை செய்து தியானித்து பாருங்கள். நிச்சயமாக மாற்றம் தெரியும். அடுத்த ஸ்லைடுக்கு போங்க. சோ கடலுக்கு அருகாமையில் இருப்பவர்கள், உங்களுக்கு வசதியாக இருக்கும் போது பின்னேரங்கள்லயோ ஒரு கிழமைக்கு ஒரு தடவையோ நீங்கள் அந்த கடல் கரைக்கும் போய் அதுல ஒரு 10 நிமிஷம் நீங்கள் அந்த உப்பு தண்ணீரில் நீங்கள் கால் வைத்து தியானிக்கலாம். அடுத்த ஸ்லைட். சோ இதில் வந்து படிமுறைகள் விளக்கமாக உள்ளது. இந்த ஆவணம் கிடைக்காதவர்கள் எங்களுக்கு உங்க அறிய தாருங்கள், உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் அதுக. சோ இந்தியாவில் இருந்து இணைப்பவர்கள் லலிதா மேம்
மதனா மேம் அல்லாட்டி ஜெயகிருஷ்ணன் சார் அவர்களிடம் நீங்கள் கேட்கலாம், அவர்கள் அனுப்பி வைப்பார்கள். கலாக்கும் கலாவும் பண்ணலாம். கலா சுரேஷ் நீங்க அனுப்பி வைங்க அவங்களுக்கு. சோ அவங்க என்ன ஆவணம் தேவை என்றாலும் நீங்கள் உங்களை கொண்டு வந்தவர்களை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் எல்லோரும் வைத்திருக்கிறோம், நாங்கள் அனுப்புவோம். மெயினா இந்த வீடியோ அனுப்புவோம். இதை போட்டுட்டு கூட தியானம் பண்ணலாம் வீட்டுல. நேற்று வீடியோ நேற்று செஷனோட அப்புறமா கொஞ்ச நேரத்துல அனுப்புவோம். மற்றது கீழே போங்க, உங்களுடைய தொடர்பு இலக்கங்கள் வாட்ஸ்அப் நம்பரை தாருங்கள் எங்களுக்கு, உங்களோடு தொடர்பு கொள்வதற்கு. சோ வீட்டில் காலை மாலை இந்த தியானத்தை தொடருங்கள். இன்று சொல்லி தந்தது போல் முதல் தடவையாக இணைந்தவர்கள் நீங்கள் அந்த ஆத்ம விழிப்பு உணர்வு பயிற்சியை நீங்கள் செய்து பார்க்கலாம். நாங்கள் அதுவும் உங்களுக்கு தேவை என்றால் அனுப்புவோம். மற்றது வீடியோ தேவையானாக்கள் அந்த வகுப்பு வீடியோக்கள் நாங்கள் முதல் வகுப்பு வீடியோ அல்லது இன்றைய வீடியோ நாங்கள் அனுப்புவோம். நீங்கள் அதை திரும்ப ஒருக்கா பார்க்கலாம். சோ எமது தொடர்பு இலக்கங்கள் இங்கு நாங்கள் 3 இலக்கங்கள் தந்திருக்கிறோம். முதலாவது இலக்கம் என்னுடையது, 2வது இலக்கம் தீபக் சார், 3வது இலக்கம் லலிதா மேம். சோ நீங்கள் இவர்களை தொடர்பு கொண்டால் இதில் எது வேண்டுமானால் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கொன்றால் உங்களுக்கு தேவையான இதுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம், அனுப்பி வைக்கலாம். மற்றது எங்களுக்கு ஃபேஸ்புக் குரூப்பும் இருக்கு, நீங்கள் அதில் இணையலாம். ஸ்ரீலங்கா மெடிடேஷன் குரூப் தமிழ் என்று இந்த இதில் இருக்கிறது. அந்த ஃபேஸ்புக் குரூப்பிலும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். வாராந்தம் எங்கள் வகுப்புகள் திங்கள் புதன் வெள்ளி ஞாயிறு 7 மணி இந்திய இலங்கை நேரப்படி, பின்னேரம் 7 மணிக்கு திங்கள் புதன் வெள்ளி ஞாயிறு. நாளைக்கு 7 மணிக்கு இருக்கு. எங்களோட ஜூம் ஃபேஸ்புக் லிங்க் ஒரே லிங்க் தான். எந்த வகுப்புக்கும் இதே லிங்கை தான் நீங்கள் பாவித்து இணையலாம். சோ இனி ஏதாவது கேள்விகள் இருப்பின் நீங்கள் உங்களை அன்மியூட் பண்ணி நீங்கள் கேட்கலாம். ஏதாவது டவுட்ஸ் கேளுங்க, நாங்க சொல்லித்தரோம். மற்றும் எமது வகுப்பில் இப்ப தொடர்ந்து வந்து கொண்டிருப்பவர்களுக்கு நாங்கள் மேலதிக ஆவணங்கள் நான் அனுப்பி வைத்தேன். உங்களுக்கு அதை வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொள்வது பிரச்சனையாக இருந்தால் எங்களுக்கு உங்களுடைய இமெயிலை தாருங்கள். என்ற சில பேருக்கு அது சில பிடிஎஃப் ஃபைல்கள் ஓபன் பண்ண இல்லாம திறக்க இல்லாம இருக்குது. ஸோ அப்படியானவர்கள் உங்களுடைய இமெயிலை தாருங்கள், நாங்கள் இமெயிலில் அனுப்பி வைப்போம். தற்போது ஃபேஸ்புக் ஒளிபரப்பை நாங்கள் இன்னும் ஒரு 2 நிமிடங்களில் நிறுத்தி விடுவோம். எனவே ஃபேஸ்புக் வழியாக இணைந்திருப்பவர்கள் உங்களுக்கு மேலும் கேள்விகள் அல்லது ஏதாவது அனுபவம் இருந்தால் தயவு செய்து காமெண்ட் வழியாக தாருங்கள். இன்னும் ஒரு 2 நிமிடங்களில் ஃபேஸ்புக் காணொளியை நாங்கள் நிறுத்தி விடுவோம். அன்மியூட் பண்ணுங்க எல்லாரும். கலா நீங்க கூப்பிட்டவங்க எல்லாருமே வந்தாங்களா? நீங்க அன்மியூட் பண்ணுங்க, பேசுங்க. கலா ஹலோ, எல்லாருமே வந்தாங்க. ஜெயஸ்ரீ மாதாஜி எல்லாருமே வந்தாங்களா? நிறைய பேர் லேட் ஆயிட்டுன்னு வராம இருந்திருக்காங்க. அப்போ நாளைக்கு வர சொல்லியிருக்கேன் அவங்கள எல்லாம். நாளைக்கு 7 மணிக்கு வரட்டும். வர சொல்லிருக்கேன். சிலவங்க வந்து ஜூம் ஆப் டவுன்லோட் பண்ணாம வச்சிருந்திருக்காங்க. லாஸ்ட் மினிட்ல பண்ண முடியல. பரவாயில்ல, நாளைக்கு வர சொல்லி டைம் இல்லையா இருக்கும். நாளைக்கு தான். ஆமா நாளைக்கு வர சொல்லியிருக்கேன் 7 o'clock. உதயகுமார் சார் சொல்லுங்க, ஏதாச்சும் क्वेश्चन இருக்கா, அனுபவம் இருக்கா?
ஹலோ உதயகுமார். அவரெல்லாம் கதைச்சார். ஓகே ஓகே சாரி. அப்துல் ஹமீத் சார். நான் என்னுடைய அனுபவத்தை நான் அப்படி சொல்லிட்டேன். ஓகே ஓகே சாரி நான் வந்து லேட்டா ஜாயின் பண்ணேன். சாரி. ஓகே இட்ஸ் ஓகே. குமாருங்கிறங்க யாருன்னு எனக்கு தெரியல. மற்ற பவநந்தி நீங்க பேச முடியுமா? இல்லைன்னு சொன்னா அந்த சாட்ல போடுங்க. பவநந்தி. பிருந்தா கூட இருக்காங்க. பிருந்தா நியூவா வந்து ஆமா அவங்க வந்து முன்னாடி பேசினாங்க நம்ம சைட் ரூம். சொல்லுங்க பிருந்தா, ஏதாச்சும் சொல்றது. பிருந்தா வந்து டொரண்டோ கனடாவில இருந்து ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே டொரண்டோ. ஸோ நாங்க இப்போ ஃபேஸ்புக்கு காணொலியை வீடியோவை நிறுத்த போகின்றோம். மீண்டும் ஃபேஸ்புக் வழியாக இணைந்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நாளை வகுப்பில் மீண்டும் இந்திய இலங்கை நேரப்படி 7 மணிக்கு நாங்கள் சந்திப்போம். ஜூம் வழியாக இணைந்திருப்பவர்கள் தொடர்ந்து இருக்கலாம் ஒரு 5 நிமிடங்கள்.